நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் எக்ஸ் அப்படிங்கிற ஜேக்கோட ஒன் ஷாட் தான். ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிக்கும்னா மட்டும் பாருங்கள். இல்லை எனக்கு எஃப்ஓ பிடிக்காது, இமேஜினேஷன் ஸ்டோரி பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி, நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா இது ஒரு நைட் டைம். மணி ஒரு 10 மணி இருக்கும். அப்போ தான் ஒரு கார் சவுண்ட் கேட்குது. வைன் அமைதியாக வந்து அவள் கட்டல் வந்து அந்த ஜன்னல் கிட்ட தான் இருக்கும். அதில் சாஞ்சி உட்காந்துட்டு அப்படியே அந்த ஜன்னல் வெளியே பார்க்குறான். அந்த கார் அந்த வீட்டுக்குள்ளே வருது. அதுக்குள்ளே வந்து அவங்க அப்பா தான் இறங்குறாரு. வைன் ரொம்ப சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கா. அவள் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. அதில் ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல வருஷம் ஆன மாதிரி தெரியுது. அவ்வளோ ஒரு டல்லான ஃபேஸோடு அதை பார்த்துட்ருக்கான். அவர் உள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் தான். அந்த வீட்டில் அவ்வளோ சவுண்ட் கேட்குது. 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை கட்டிகிட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, என்னோட சித்தியும் என்னோட அப்பாவும் தான். என்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அதாவது வயனுக்கு ஒரு 5 வயசு இருக்கப்போ அவங்க கல்யாணம் ஆகி வந்தவங்க. அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் கிடையாது, வயன் மட்டும்தான். அவங்க 2 பேரும் தான் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க சித்தி வயனுக்காக தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இல்லை நீங்கள் வாயை மூடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேங்க பொண்ணுக்கிட்ட, நீ வாயை மூடுறியா, அவள் ஒன்றும் நீ பெத்த பிள்ளை இல்லை. அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அவர் குடிச்சிருக்காரு தான், ஆனாலும் வார்த்தையை விட்டுட்டே இருக்காரு. அவங்களுக்கு அவ்வளோ கண்ணெலாம் தண்ணி வருது. இல்லைனாலும் அவள் என் பிள்ளை தான், அது எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்று இப்படி தேவையெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. ஆனால் அவர் வந்து அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. வேகமாக ஸ்டெப்ஸ் தான் ஏறப்போகிறாரு. அவங்க கையை பிடிச்சிட்டு, இங்கே ப்ளீஸுங்க போய் அவளை தானே ஏங்க இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க, அவளை என்ன திட்டிகிட்டே இருக்குங்க. அவள் ஆல்ரெடி அழுதுகிட்டே இருக்காங்க. அவள் 2 வருஷம் ஆகுது சிரிச்சு. நீங்கள் திருப்பி அவளை மேலும் ஏங்க இப்படி போட்டு அவளை பாடாப்படுத்துறீங்க. அவள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவளை கூட்டிகிட்டு வந்து இப்படி திட்டாக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா? நீ வாயை மூடு, நான் சொன்னேன். எப்போ பார்த்தாலும் நொய்யு நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணதை நான் அடிச்சிருவேண்டி. என்ன கூட அடிங்க, மேலே போகாதீங்க. தினமும் நைட்டு ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து எங்கள் 2 பேர்த்தையும் பாடாப்படுத்துறீங்க. அவளை என்னென்ன வார்த்தையில் திட்ட முடியுமோ அந்தந்த வார்த்தையில் திட்டி முடிச்சிட்டிங்களே, இன்னுமா அவங்கள்ட்ட வார்த்தை மீதும் இருக்குது. அவர் அவங்கள பார்த்துட்டு கையை விடுன்னு நான் சொன்னேன். எங்கள் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கடகடன் மேலே ஏறி வராரு. அவங்க பின்னாடியே ஓடி வந்து அவரை தள்ளிட்டு வந்து டக்குனு முன்னாடி நின்ட்டாங்க. நீங்கள் அப்படியே அந்த கட்டில் உட்காந்துட்டு அவரை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு, இப்போ எனக்கு எவ்வளோ நல்லா போயிட்டு இருந்துச்சு தெரியுமா, தினம் ஒன்றால் எங்கள் 2 பேத்துக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. என்னவா சொல்கிறீங்க, நீங்கள் குடிக்கிறனால அந்த சண்டை, அது தெரியுதாலே உங்களுக்கு. நீ வாயை மூடு, நான் சொன்னேன்டி. நான் சொல்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு போக உனக்கு என்ன நொய்யின்ட்டு. அவன் வேணாம் இவன் வேணாம் என்ன தான் பண்ணலான்ட்டு இருக்க. ஒருத்தனை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவனையும் கழட்டி விட்டு 5 வருஷம் ஆகுது. இதே உட்காந்தே இருக்கிறதுனால செல்லமோடு மாதிரி. அவன் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறான். அவங்க சித்தி பார்த்துட்டு, இப்போ அவன் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா, உங்களுக்கு என்னங்க, ஃபஸ்ட் நீங்கள் வெளியே வாங்க, ஏங்க அப்படி பாடாப்படுத்துறீங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இழுக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு திருப்பி சண்டை வர ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா டப்புன்னு உங்கள் சித்தி அடிச்சிட்டாரு. ஓவராக பேசுவியான்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சுட்டு, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்றீங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வருது. இப்படி அழாது, உன்னால தான் இந்த வீட்டுக்கு இத்தனை நாள் தான் நாசமாக போயிட்டுருக்கு தெரியுமா, முழு நேரமும் அழுதுகிட்டே இருக்கு. அப்பா அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்த்து அழுவுறீங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழுக்கும்போது, எப்பாரு ஒழுங்காக அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட சொல்லிடு. சும்மா உயிர் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு செம்ம கடுப்பில் அங்கேருந்து போயிடாரு. உங்கள் சித்தி உங்களை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ தூங்கு சரியா, நான் போய் அவரை பார்த்துக்கிறேன், குடிச்சிருக்காரு நீ அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக பின்னாடி போகிறாங்க. அவர் கையை தட்டிட்டு அடிக்க கையை ஊங்குறாரு. நீங்கள் திருப்பியும் போய் அந்த பெட்டில் உட்காந்து பயங்கரமாக அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இவங்க 2 பேர் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ லவ்வபுளாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் சித்தி மாதிரி ஒரு அம்மா கிடச்சது அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் கொஞ்சமாக எல்லாமே உடைய ஸ்டார்ட் ஆச்சு. உங்களை எப்போ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போ இருந்து ஒவ்வொரு நாளும் அது சண்டையாக மாற ஆரம்பிச்சிது. அவர் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, நீங்கள் மாட்டேன்னு சொல்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனால உங்கள் சித்திக்கும் அவருக்கும் நிறைய சண்டை வர ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க நின்றுட்டே இருக்காங்க. அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கல. என் சைடு தான் நிற்கணும், கல்யாணம் பண்ணாமல் இப்படியே இருப்பாளா, நீ கல்யாணம் பண்ண சொல்லு, போக சொல்லிடலாம், ஏன் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வார்த்தை நாளுக்கு நாள் அதிகமாக ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பயங்கரமாக குடிக்க ஸ்டார்ட் பண்ணார். குடித்தா போதும் தினமும் ராத்திரி சண்டை நடக்கும். ஒன்றும் உங்களை அடிப்பார், இல்லை உங்கள் சித்தி அடிப்பார். மேக்ஸிமம் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி உங்கள் சித்தி தான் அடி வாங்குவாங்க. இதை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ ரண கொடூரமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க.
ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து உங்கள் சித்தி பொறுமையாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அப்பா ரொம்ப அடிச்சிட்டாராம். அவங்க உங்களை பார்த்துட்டு அடிச்சுட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டு இந்தா தண்ணி குடி. இல்லை ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கடி. ஏன்டி இப்படி அழுதுகிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து பெட்டில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அமைதியாக போய் அவங்க மடியில் படுத்துக்கிட்டீங்க. அவங்க உங்கள் ஹேரை கிராஸ் பண்ணிவிட்டு ஏன் ஒயின் இப்படி மாறினேன், எனக்கு ஏதாச்சும் சொல்லேன்டி, எனக்கு ஒன்றுமே புரியலடி. நீங்கள் உங்கள் சித்தியை பார்த்துட்டு நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. லூஸு அப்போல்லாம் இல்லை, ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு உங்களை நிமிர்ந்து பார்க்குறீங்க. நீ தானே அழுதுகிட்டே இருக்கே, அதை பார்க்க சிரிச்சிட்டு ஓடிட்டு இருந்த வயன் எங்கடி போனா? 5 வருஷத்தில் வாழ்க்கையில் என்ன தாண்டி நடந்துச்சு? நல்லா தானடி இருந்த, ஏண்டி என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிற? நீங்கள் உங்களை பார்த்துட்டு என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. அவங்க உங்களை பார்த்துட்டு மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரியலையா? சாப்பிட்டீங்களா நீங்கள்? உங்கள் சித்தி உங்களை பார்த்துட்டு சத்தியமாக சாப்பிட்டேன். அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மெயின் அசிட்டு உங்கள் சித்தி பார்க்குறீங்க. நான் உன்னை அப்பா சொல்கிறப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்கிற? அந்த ரீசன் மட்டும் எனக்கு சொல்கிறியா? நீங்கள் உங்கள் சித்தி பார்த்துட்டு சித்தி அம்மா அவங்க லைட்டாக அதை கேட்டோன்னே சிரிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள அதிகபட்சம் அம்மானே கூப்பிட மாட்டீங்க. எப்போயாச்சும் தான் அவங்க வாயிலேருந்து வரும். என்னதான் இருந்தாலும் சித்தி அப்படின்னே கூப்பிட்டு பழகிட்டீங்க. அவங்க உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க, உன்னை அம்மா மாதிரி தானே பார்த்துக்கிறேன், என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டியான்னு. சித்தினே கூப்பிட்றேனே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவங்களும் ஓகே சித்தின்னு கூப்பிடுன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அவங்க அம்மான்னு கூப்பிட்டானே, என்னடி அம்மான்னு கூப்பிட்ற? என்னை பெத்த அம்மா இருந்தால் கூட எனக்காக இத்தனை அடி வாங்குமா? எனக்காக அவர் இவ்வளோ சமாளிக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்க சைலண்ட்டாக அவங்கள பார்க்குறாங்க. எனக்காக நிறைய அடி, நிறைய திட்டு எவ்வளோ வாங்குறீங்க? ஃபைன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவங்களும் உங்களை பேக் ஹக் பண்ணுறாங்க. நான் அப்போ சொல்கிறப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க டக்குன்னு உங்களை பார்க்குறாங்க. ஃபைன் அது அப்பாவுக்கு என் மேலே கோவம் தான். ஆனால் என்னை பிடிச்சி எந்த ஒரு கிணத்துலேயும் பணங்கிறதுக்குள்ளே தள்ள மாட்டாருமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நிச்சயமாவாடி? உனக்கு விருப்பம் இல்லைனா வேணாம் வயன். இல்லைம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு இப்படி சேர்த்து தூங்குடின்றாங்க. இல்லைம்மா அது அப்படின்றீங்க. படுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு தட்டி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போதே பார்த்தா ஜிமின் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த சவுண்ட் கேட்டு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜிமின் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் ஃபோன் எடுத்து வச்சுட்டு சொல்லு ஜிமின், என்னாச்சுடி நேற்று நைட்டு? ஏன் சித்தி கால் பண்ணாங்களா? என்னால் முடியல ஜிமின், இதுக்கு மேலே என்னால் இது பார்க்க முடியாது. தினம் அடி வாங்கிட்டே இருக்காங்கடா, பாவண்டா அவங்க. என்னது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜிமின், நீயும் அதானே சொன்ன? உன் லைஃப்பை பாரு. என் லைஃப்பை பார்க்குறதுக்காக ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனி பேராச்சும் இவங்க 2 பேர் சந்தோஷமாக இருக்கட்டுமே. நான் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜிமின். அம்மா அந்த பையனை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க ஒன்று. அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கட்டும். நான் ஜஸ்ட் கல்யாணம் மட்டும்தான் நான் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு எதுக்கு எனக்கெல்லாம் வேன்? இதுவாச்சும் ஒரு லைஃபாக இருக்கட்டும்னு சொல்லி நினச்சிக்கோவேன். ஜிமின் அது அக்செப்ட் பண்ணிடி, ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுறி. இதுதான் ரியாலிட்டின்னு உன்னை ஏமாத்துறவங்களும் நல்லா தான் வாங்கிட்டுருக்காங்க. நீ மட்டும்தான் தினம் அழுதுட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்க. ஆனால் அவன் ஒரு செகண்ட் கூட வாழ்க்கையை தொலைக்கல தெரியுமா? இட்ஸ் ரைட்டாக மட்டும் சொல்கிறீங்க. ப்ளீஸ் நீ உன் லைஃப்பை பாரு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் வைன். என் வாழ்க்கையெல்லாம் எப்போயும் இடிஞ்சு போச்சு ஜிம். அந்த
செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணை மூடுறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் பாய் ஃப்ரெண்டு உங்களை சீட் பண்ண தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஃபைன் சிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சித்தி வந்து உங்கள் அப்பாட்ட ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. உங்கள் அப்பாவும் அந்த ஃபோட்டோ கொடுக்குறாரு. இந்த பையனா? ஏன் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? பார்த்துருக்கேன். ஏன் மூஞ்சியே அப்படி இருக்குது? அவர் அப்படி கத்துனோடனே அவங்க டக்குன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ணேன்? அப்படி ஏங்க கஷ்டப்படுத்துறீங்க? வேணாங்க, அவள் இப்படியே இருக்கட்டும். நம்ம அவளை நீ வாய மூடுடி. அந்த பிள்ளைய ஓகே சொல்லிச்சு, உனக்கு கேட்டி நொய்யின்ட்டே இருக்க. ஏங்க அவள் நம்ம பொண்ணுங்க, சந்தோஷமே இல்லாமல் இருக்கான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பாள். எல்லாம் ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் நடந்து தான் ஆகும். சும்மா நொய்யின்ட்டு. இப்போ நீங்கள் உனக்கு எதுக்கு இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோ? ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஃபோட்டோ தானா? இந்த ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இத்தனை நாளாக கேட்டுட்ருக்கேன். டக்குன்னு உங்கள் சித்திக்கு ஷாக்கு. அது இந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட அப்போ யார் கொடுத்தா? உனக்கு இது எதுக்கு? இல்லை, நீங்கள் தினம் இதை சொல்ல நான் வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தேன். இந்த ஒரு பையனுக்காக தானா? யார் பொண்ணு கேட்டா? அவர் அவங்கள பார்த்து முறைக்கிறாரு. ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லுங்களேன். அவங்க அம்மாவா? ஏன் உனக்கு என்ன அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுமா? இந்த பையனை பற்றி உனக்கு எது தெரியுமா? சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக அந்த ஃபோட்டோ வாங்கிக்கிட்டாங்க. அவங்க அம்மா நம்பர் கொடுக்குறீங்களா? ஏண்டி விசாரிக்கிறேங்கிற, அதை போய் அவங்க அம்மாட்ட விசாரிப்ப? இல்லை, ஜஸ்ட் எனக்கு அவங்க நம்பர் பிடிச்சி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நம்பரை அனுப்பியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு கிளம்பியிருப்பார். அவங்க சித்தி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவங்கள பார்க்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஜஸ்ட் வந்து அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஃபைன். அடுத்து நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. இப்போ குளிச்சுட்டு வரியா? சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஊன்னு மட்டும் சொல்லிட்டு அமைதியாக செய்வீங்க. அவங்க அப்படியே உங்களை சைலண்ட்டாக பார்க்குறான். காலேஜ் படித்தப்போ நீங்கள் செம்மாராத்து, உங்களை 10 நிமிஷம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படியே சும்மா உட்காருன்னு சொன்னால் அப்போ தான் குதிச்சுக்கிட்டு ஓடுவீங்க. இப்போ அவ்வளோ பண்ண பண்ணலையா? இப்படி அமைதியாக பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சைலண்ட்டாக போய் குளிச்சுட்டு வரீங்க. இந்தா சாரி கட்டு, வந்தோம் நம்ம 2 பேர் கோயிலுக்கு போகலாம். இல்லை அது சாரி கட்டடி. அடுத்துட்டு நீங்களும் அவங்க கொடுத்து சாரி கட்டிட்டீங்க. அவங்க வந்து பூ வாங்கி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுடுறாங்க. நீங்கள் இல்லை எனக்கு வேண்டாம் வைடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை மட்டும் வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்குது, இது லைட்டாக சிரிக்கலாம்ல. அடுத்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. சொன்னதுக்காக சிரிக்கிறியா? அப்படிலாம் இல்லை. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி நம்ம போயிட்டு வந்தோன்னே கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படியே கடைக்கு போகலாமா? உனக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்கும்ல, மோமோஸ் சாப்பிட்டு வரலாமா? அடுத்துட்டு வேணான்னு சொல்லி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. ஏண்டி, எனக்கும் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குடி. போய் ஒரே ஒரு பிளேட் மோமோஸ், வேறு எதுவுமே வேணாம், அது மட்டும் சாப்பிட்டு வரலாமா? அடுத்துட்டு மட்டும் சொல்லிட்டீங்க. அவங்க நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க அந்த பையனோட அம்மா பார்த்துட்டு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. உங்கள் பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து தயங்குறாங்க. உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான் கேள்விப்பட்டேன். பொண்ணு எப்படி இருக்கா? பொண்ணு நல்லா இருக்கா. பேர் பிஷி. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. அவங்களாம் பேசுகிறாங்க. பையனுக்கு அந்த பொண்ணுக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம், குட்டி பொண்ணு. அது இல்லாமல் அவள் பொண்ணு இல்லை, அதான் அவளுக்கு 4 வயசு ஆகுது. பயங்கர வாள், 10 நிமிஷம் அமைதியாக இருக்க மாட்டாள். அவங்களுக்கு அது கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒயனை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்த்தப்ப இதே வயசு தான். அப்போ இதே வார்த்தையை ஒயனோட ஆன்ட்டி வந்துட்டு இதை சொல்லியிருப்பாங்க. பயங்கர வாழை, அடங்கவே மாட்டான், அவளை பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இல்லாமல் பொம்பளை பிள்ளைலாம், அதனால தான் அவனுக்கு சட்டுன்னு சொல்லி 2ஆவது கல்யாணத்துக்கு இது பண்ணுறோம், நீ குழந்தை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே வார்த்தை இவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. என்னாச்சு? நான் ஒயனோட அப்பாவை கல்யாணம் பண்ணி வந்தப்போ ஒயனும் இதே வயசு தான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சல்ட்டாக பார்க்குறாங்க. விஷயம் ஒயன் நல்லா பார்த்துப்பான். எனக்கு தெரியும், ஒயனோட குணம் எனக்கு தெரியாமலா? அது சொல்லிட்டு
உங்கள் சித்தியை வந்து லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஜங்குக்னால மட்டும் அந்த குழந்தைய தனியாக பார்த்துக்க முடியாதுல்ல, அதான் சரின்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அவனோட அப்பாவை பார்த்தோம் அன்றைக்கி ஒரு நாள். அப்போ ஒயின் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு அவர் கல்யாணம் ஆகலை, நான் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், எதுவும் செட் ஆன மாதிரி தெரில, வேணான்னு சொல்கிறா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரா. அதான் சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கே ஜங்குக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன். அதான் சரின்னு பேசினேன். அப்புறம் அவர் சொன்னார், எனக்கு பையனோடதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் பொண்ணு வந்து உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லி 1 மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து பேச வந்திருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க என்கிட்ட இது பண்ணுறாங்க. இந்த 1 மாதத்துல அவ்வளோ போராட்டம் நடந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள் சித்தி வெளியே வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில். ஏன் பார்க்க வரவா? வா அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே போய்ட்டு அங்கே அவர் கூட கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. அது அவனு கேட்குவா. கேளு. நீங்கள் ஏன் பையனுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த பையனோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது என்னையும் வயனையும் பார்த்த மாதிரி இருந்துச்சுடி. அந்த குழந்தைக்கு வந்துட்டு வேறு ஒரு நல்லம்மா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களும் நிறைய பொண்ணு பார்த்துருக்காங்க. பட் எல்லோரும் அந்த குழந்தைங்க கூட இருக்கக்கூடாது, எனக்கு அவர் மட்டும் வேணும் அப்படி தான் சொன்னாங்களாமா. எனக்கு அதை கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா என்கிட்டயும் நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. வயனை துரத்தி விட சொன்னப்போலாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் நீ வந்து எனக்கு வயனும் வேணும், வயன் இருந்தால் மட்டும்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வந்து பார்த்தியா, அந்த குணம் வயன்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ வளர்த்த பொண்ணு, அவளுக்கு அந்த குணம் இருக்காதா? அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்னு நான் யோசித்தேன். நான் ஜங்குக்கு கண்டிப்பாக ஒரு ஒய்ஃப் வேணும்னு நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு அந்த குழந்தைக்கு வயன் அம்மாவோ போகணுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் இவ்வளோ போராடி பார்த்தேன். தயவு செய்து அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்டி. அம்மா இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டி. எனக்கு நீ கிடைச்சது உண்மையிலே என் வாழ்க்கையில் சொல்லவே முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கும் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சேன். அதனால தான் சொல்லிட்டு அவங்க லைட்டாக ஹெட்டை செக் பண்ணிட்டு, ஆனால் பையனுக்கு இதில் விருப்பம் இல்லையே. ஏன்னா அந்த குழந்தை ஃபேஸை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துடுவா, எல்லாம் நார்மலாகிடும். அவங்க அம்மா வந்து சைலண்ட்டாக அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு பயமாக இருக்குது, பையன் இடிஞ்சு போன மாதிரி இருக்கா, இதெல்லாம் செட் ஆயிருமா? செட் ஆயிரும், நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க கையை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாங்க. நைட்டு குடிச்சிட்டு வராதிங்க, தினம் நீங்கள் படுத்துறதுல அவள் அழுது தவிக்கிறா. ஆல்ரெடி அவள் வாழ்க்கையில் எதுவும் பெரிய சோகம் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு அப்படி தான் தோணுது. ப்ளீஸ் நீங்கள் தினம் குடிச்சிட்டு இந்த வார்த்தையை கொட்டாதீங்க, என்னை குடிச்சிட்டு வராதிங்க. அவள் தான் ஓகே சொல்லிட்டால, அவள் ஓகே சொல்லன்னு தான் குடிக்கிறேன் அப்படின்னுட்டா அன்றைக்கி எவ்வளோ சண்டை கட்டினீங்க, என்னை குடிச்சிட்டு வர மாட்டீங்கல்ல சொல்லிட்டு அவர் வந்து ஹெட்டை செக் பண்ணுறாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நிறையா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வயனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்திருப்பாங்க. வயன் கோயிலில் போய்ட்டு அப்பாட்டு சைலண்ட்டாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கா. வயன் அடிச்சுட்டு வயன் பார்க்குறான். ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க அது சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் செக் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு போய் அவளுக்கு மோமோஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. எனக்கு வேணவே வேணாம், நீங்கள் தானே சாப்பிட்றேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அட ஒன்று எடுத்து வாயில வரைடி. வேண்டாம் சித்தி, நீங்கள் சாப்பிடுங்க. என்னடி ஒரு வாய் சாப்பிட மாட்டியா? இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறான். என் தங்கம்ல கொஞ்சமாக சாப்பிடேன் படிச்சுட்டு உடனே ஒன்று எடுத்து சாப்பிட்ருப்பான். அதுக்கப்புறம் அவங்க சித்தி சாப்பிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுருப்பாங்க. அவன் பாட்டு சைலண்ட்டாக இருந்திருப்பான். அதே மாதிரி டெய்லி நைட் போல் அந்த கார் வருது, அவன் சைலண்ட்டாக பார்க்குறான். எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவன் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கான். பட் இன்றைக்கி ஊரில் வரும்போது அவங்க அப்பா நார்மலாக வராரு போல, கீழே 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு பேசும்போது இவளுக்கு நம்ம லைஃப் எப்படி போனால் என்ன, இப்போ நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனால தானே அப்பா அம்மாக்கிட்ட ஹாப்பியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சைலண்ட்டாக யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிக்கிட்ட வந்துட்டு சாரி கேட்டிருப்பாரு. பரவாயில்லப்பா, உங்கள் அம்மா இதை உங்ககிட்ட சொன்னாலும் என்னன்னு தெரில, அப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் அப்பா பார்த்துருக்கீங்க. உங்கள் சித்தி உள்ள வந்துட்டு அமைதியில் என்ன பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருக்கும். நீங்கள் அந்த வேர்ட் கேட்டோன்னு உங்கள் அப்பா சைலண்ட்டாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. அது அப்பாவுக்கு அந்த பையனை பார்க்கும்போது அப்பாவை பார்க்குற மாதிரியும், அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒன்றை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அப்பா நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நீ கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறியா?
நீங்கள் உங்கள் அப்பாவை சைலண்ட்டாக பார்த்துட்டு அப்படியே உங்கள் சித்தி பார்க்குறீங்க. உங்கள் சித்தி உங்களை சைலண்ட்டாக பார்க்குறாங்க, நீ உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அடுத்து லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா அதுக்கப்புறம் நிறைய பேசுகிறாரு. அந்த பையன் அழகாக இருப்பான், அவன் என்ன வேலை பார்க்குறான், அது இது நிறைய சொல்கிறாரு. நீங்கள் எதுக்குமே பதில் சொல்லலை. அந்த குழந்தைய பற்றி சொன்னால் மட்டும் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா வெளியே போயிருப்பாரு. உங்கள் சித்தி பார்த்துட்டு பையன் ஓகே சித்தி, அந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்துட்டு ரூம் மட்டும் வெளியே போயிருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமின்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த மட்டும் சொல்லியிருப்பீங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா? அவங்க ஒய்ஃப் தெரியல, இறந்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஃபைனது ஜிமின், என்னால் என்னோட லைஃப்பில் போயிட்டு அவங்களுக்கு ஒய்ஃபாக வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது ஜிமின். ஆனால் ஒரு குழந்தைக்கு அம்மாவை என்னால் வாழ முடியும் ஜிமின். ஏன்னா எங்கள் சித்தி வந்தனால தான் என் லைஃப் இந்த அளவுக்கு மாறுச்சு. என் லைஃப்பில் நான் சிரித்த ஃபர்ஸ்ட் ரீசனே எங்கள் சித்தி தான். அந்த மாதிரி குழந்தைக்கு நானும் ஒரு சித்தியாக சிரிக்க வைக்கிற ஒரு ஆளாக இருந்துக்கிறேனே. மைனா, நான் வீட்டில் சொல்ல வேறு ஏதாச்சும் குழந்தை இல்லாத ஒரு நல்ல பையனாக பார்க்க சொல்லலாமா ஜிமின்? எனக்கு இவ்வளோ நாளாக இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற தாட் ரொம்ப இருந்துச்சு ஜிமின். ஆனால் இப்போ எனக்கு அந்த குழந்தைக்காகையாச்சும் நான் வாழ்கிறேன். இந்த வீட்டில் லிட்டரலி ஒரு புனை மாதிரி தான் ஜிமின் உட்காந்துருக்கேன். வயன் ஜிமின், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அந்த குழந்தை லைஃப்லேயாச்சும் நான் ஒரு உயிருள்ள ஜீவனாக இருந்துக்கிறேனே. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அந்த குழந்தைக்காக. வயன், எனக்கு ஆனால் நீ சொல்கிறது எல்லாமே புரியுது. ஆனால் எனக்கு இது பிடிக்கவே இல்லைடி. எனக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தான் தோணுது. நீ அந்த குழந்தை, அந்த பையன் இதெல்லாம் யோசிக்கிறானா? எனக்கு நீ நீ மட்டும்தான் தோன்ற. உன்னோட வாழ்க்கடி. ப்ளீஸ் ஜிமின், நீ புரிஞ்சுக்கோ. வயன் ஜிமின், நான் பத்திரிக்கை அனுப்புகிறேன்டா, கல்யாணத்துக்கு வந்துரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோனை வச்சிட்டான். ஜிமின் திரும்பும்போது மினி வந்து கையில் ஒரு குழந்தைய வச்சு அவங்கள தாளாட்டிகிட்டு இருக்காங்க. அவன் தூங்கிட்டான். ஜிமின் பார்த்துட்டு தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு ஜிமின் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கான். மினி பேர் அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு என்னாச்சு அவன் என்ன சொன்னான்? ஜிமினும் அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். மினி பார்த்துட்டு அவன் ஓகேன்ட்டாலாம். இது எப்படி செட் ஆகும்? அந்த குழந்தைக்காக வாழ்கிறேங்கிறா ஜிமின். அப்படி சொல்லிட்டு விஷயம் டக்குன்னு நீ வந்து மினியை பார்க்குறான். ஃபைன், இந்த முடிவே எடுத்துக்கிட்டோம். மினி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவள் வாழ்க்கையை பார்க்க வேணாமாடி. அவள் போயிட்டு இப்போ அந்த குழந்தை வாழ்க்கையை பார்த்தா அப்போ அவள் வாழ்க்கையை வெறுத்துட்டாடா. அவள் தன் வாழ்க்கையில் ஒருத்தரை அக்செப்ட் பண்ணிக்க கூட தயாராக இல்லை. அந்த குழந்தைக்காக ஒரு வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்கா. உனக்கு அது புரியுதா இல்லையா? ஒரு வேளை அந்த பையன் நல்லவனாக இருந்தா? சைலண்டாக ஜிமின் நிமிர்ந்து பார்க்குறான். சொல்லு, அவன் நல்லவனாக இருந்தா? எனக்கு ஒரு வேளை அவனை அதுக்கப்புறம் பிடிச்சா அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணான். அப்படி யோசி. ஒயனோட சித்தி வாழ்க்கையெல்லாம் அப்படி தானே ஸ்டார்ட் ஆச்சு. ஒயனோட வாழ்க்கை அப்படியே ஸ்டார்ட் ஆகட்டும்னு யோசி. அவள் வாழ்க்கையை முடிச்சுக்கிற நிலமையில அலையிறா. ஏதாச்சும் அவள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணட்டும். ஏதோ சொல்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சைலண்ட் ஆகிட்டான். இன்னைக்கு வந்து ஒயனோட கல்யாணம். அவனோட ஃபேஸ்லாம் பெருசாக சிரிப்பெல்லாம் இல்லை. அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கான். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அது அவள் மைண்டுக்கு தெரியும். ஆனால் அவள் அதை யாருக்கிட்டையும் சொல்ல விரும்பலை. சரி போ அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டு சைலண்ட்டாக இருக்கா. அவங்க சித்தி உள்ள வந்துட்டு வயன் கிளம்பிட்டியாடி அடிச்சுட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறா. டால் மாதிரி இருக்க. ஆனால் ஃபேஸில் சிரிப்பே இல்லை. ஏன்னா அவங்கள பார்த்து நைட்டாக சிரிச்சிட்டு போதுமா சோன் தங்கப்பட்டோம், இன்னும் 10 நிமிஷத்தில் கூப்பிட்டுருவாங்களா, ரெடியாக இரு சரியா, அப்பா வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுவார். அடிச்சுட்டு நீங்களும் அவங்கள பார்த்து லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்கள பார்க்க வராரு. வயன், அப்பா இப்போ தான் மாப்பிள்ளையை பார்த்துருந்தேன், அவனும் உன்ன மாதிரியே பார்க்க பொம்மை மாதிரி இருந்தான் தெரியுமா, 2 பேத்துக்கும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அடிச்சுட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டு ஃபேக்காக ஒரு ஸ்மைல். அவரும் வந்துட்டு ஹாப்பியாக உங்கள் கை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இப்போ அந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அமைதியாக தலை குனிஞ்சு போயிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாரு. அங்கே ஆல்ரெடி பையன் நின்றுட்டுருக்கான். பையன் கையில் வந்து உங்கள் கையை கொடுக்குறாரு, நீங்களும் கையை கொடுக்குறீங்க. ஸோ உங்களை ஸ்டேஜில் ஏற்றி நிறுத்தியாச்சு. 2 பேரும் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அமைதியாக அப்படியே தலையை கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கீங்க. அங்கே வந்து ஃபாதர் என்ன சொன்னாலும் சைலண்ட்டாக சொல்லிட்டுருக்கீங்க. பெருசாக எதுவும் நீங்கள் வந்து சத்தமாக கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க.
ரொம்ப சைலண்ட்டாக சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் சைலண்ட்டாக சொல்லிட்டுருக்காங்க. அவங்க வாய்ஸ் கேட்க உங்கள் கையெல்லாம் நடுங்குது, உங்கள் கால்லாம் நடுங்குது. லிட்டரலி உங்களுக்கு உங்கள் பாடி ஷேக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிங் போட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் கையில் தான் ரிங் போட சொல்கிறாங்க. ஜேகே வந்து கையை நீட்டான். அந்த கையை பார்க்குறீங்க, இன்னும் கண்ணெலாம் தண்ணியெல்லாம் கலங்குது. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையாக உங்கள் கையெடுத்து அந்த கை மேலே வைக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சோன்னே உங்கள் கை பயங்கரமாக ஷேக் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. அவன் அப்படியே நிமிர்ந்து உங்களை ஒரு பார்வை பார்க்குறான். நீங்கள் பட் குனிஞ்ச வரையே இருக்கீங்க. அந்த டைமில் ஒரு குழந்தை பயங்கரமாக அழுவுது. அந்த பாப்பா கத்தி கத்தி அழுவுது. அங்கே எல்லாம் ரே ரே ரேன்னு சொல்கிறாங்க. அது ரேலாம் வேணாம், அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழுவுது. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்பா அப்பான்னு சொல்லி செம்ம சத்தம். எல்லோரும் வந்து அப்படியே திரும்பி அந்த குழந்தைய பார்க்குறாங்க. பையனை வந்து சைலண்ட்டாக அந்த குழந்தை நிமிர்ந்து பார்க்குறா. அப்படியே ஜங்குக்கு ஒரு பொம்பளை பிள்ளையாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் அந்த குழந்தை. ஒயின் அந்த குழந்தைய பார்த்து லிட்ரலி செம்மையாக ஷாக் ஆகிட்டா. ஜங்குக்கு வந்து டக்குன்னு போய் அந்த குழந்தைய வாங்கிட்டான். அந்த ஸ்டேஜ்லேருந்து 2 படிக்கிட்டு இறங்கினா அந்த குழந்தைகிட்ட போயிடலாம். குழந்தைய முன்னாடி தான் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைய வந்து ஆரம் ஜியோப் அவங்களாம் தான் வச்சுருக்காங்க. ஒயின் டக்குன்னு பார்த்துட்டே இருக்கா. டக்குன்னு போய் ஜங்குக்கு வாங்கணுன்னே அந்த குழந்தை வந்து பயங்கரமாக அழுவுது. ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அழுவுது. ஜங்குக்கு வந்து சரி ஒன்றும் இல்லை அப்பா இங்கே தான் சாமி இருக்கேன். அவங்களாம் சும்மா தான் கையில் வச்சுருக்காங்க. அப்பாட்ட தான் இருக்க. வம்ஷி நிமிந்து அப்பா பாரு அப்படி சொல்கிறான். அந்த குழந்தை அவனை நிமிந்து பார்த்துட்டு அப்பா அப்பா அப்படி சொல்ல சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் குழந்தை சமாதானம் பண்ணி முடிச்சுட்டு அவன் கிச்சு காட்டுறான். உடனே அவனை பார்த்து பயங்கரமாக சிரிக்குது. ஜங்குக்கோட அம்மான்ட்டு டே குழந்தைய கூடடா, அப்போ இன்னும் உனக்கு ரிங் போடல, நீ போய் ரிங் போட்டுவிடு. அடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து நிமிந்து உங்களை பார்க்குறோம். நீங்கள் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு புரியுது ஏன் நீங்கள் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க. பட் அவன் சைலண்ட்டாக குழந்தைய வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்க போகிறான். பட் குழந்தை வந்துட்டு அப்பா அப்பா அப்படி சொல்லுது. ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு நானே ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு போகிறேன். ஜங்குக்கு அது ப்ளீஸ் தூக்கிட்டு போ. அவங்களும் வந்து தூக்கிட்டு போன்றாங்க. ஜங்குக்கு வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். அவன் அப்படியே வந்து ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருப்பான். ஏதோ ஜங்குக்கு நீங்கள் தூக்கிட்டு போகிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டு அவனை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். அவனை விட்டுருவேங்கிற மாதிரி. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள்கிட்ட கை நீட்டான். நீங்கள் அந்த ரிங்கை போடுறீங்க வந்துட்டு அப்போ அடிச்சுட்டு டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டான் பயந்துக்கிட்டு. ஜங்குக்கு அவளை பார்த்துட்டு அட ஒன்றும் இல்லடி தங்கம் அப்படி சொல்கிறான். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை சத்தியமா. அவன் அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட வந்து திருப்பி அந்த கையை எடுத்துட்டு ஜங்குக்கு திருப்பி லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டான். நீங்களாம் அந்த ரிங்கை போட்டு வரீங்க. அவள் ஜங்குக்கிட்டே இருக்கான். நல்லா அவளுக்கு அவ்வளோ பெரிய கெவுன் போட்டுட்ருக்காங்க. ஆரம் வந்து ஸ்டேஜுக்கு வரான். ஜேகே பார்த்துட்டு ஹயாங் இவளுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய கெவுன் போட்டுவிட்டீங்க. நாங்கள் என்னோடய சூட் கேஸில் பாருங்கள் ஒரு நார்மல் ட்ரெஸ் வச்சுருப்பேன். எங்கள் அம்மா அப்பயே இது வாங்க வேணான்னு சொல்லி கேட்கவே இல்லை. நான் அந்த நார்மல் ட்ரெஸ் வச்சுருப்பேன், அதை எடுத்துருவாங்க அவளுக்கு மாற்றி விட்டுறலாம். இல்லைடா ஸ்டேஜில் பார்ப்போம் இந்த ட்ரெஸ்லேயே இருக்கட்டும். இல்லை இது அவளுக்கு குத்தும். டே குத்தாத மாதிரி தாண்டா அவங்க அம்மா பார்த்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கேட்ட வந்து ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு என்னடா மா இவளுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுமா, பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகாது, ட்ரெஸ்ஸு குத்தாத மாதிரி தான் ஜங்கு பார்த்து தான் ஜங்குக்கு வாங்கியிருக்கேன். இல்லைம்மா அது குத்தாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸை லைட்டாக திருப்பிட்டு ஜங்கு கை மேலே வச்சு குத்தவா தான் பாரு அப்படின்றாங்க. ஜங்குக்கு அது குத்தலை சாஃப்டாக தான் இருக்குது. ஆனாலும் பாப்பா பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கான் அடிச்சுட்டு அவள் ஜங்குக்கு பார்த்து அழகாக ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அவளை ஸ்டேஜில் அவன் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அப்பப்போ ஒயினை பார்க்குறான். ஒயின் ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்கான். எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும் ஒயின். எனக்கு தெரியும் உன் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நான் இதை மாற்றுவேன், நம்பிக்கை இருக்குது. வச்சுட்டு ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு சைலண்ட்டாக அப்படியே ஸ்டேஜை பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க கண் அந்த ஸ்டேஜில் எங்கேயுமே இல்லை. அவங்க கண் நேராக அந்த வாசலில் தான் இருக்குது. இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜிமினும் மினி உள்ளே வராங்க. ஜிமின் வாசல் வச்சு பார்த்துட்டான். ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து ஷாக்கு பக்கத்தில் ஜங்குக்கு நின்றுருக்க பார்த்து ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகி பார்க்கும்போது நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினுக்கு சேம் டைம் செம்ம கோவம் வருது. அவன் டக்குன்னு அந்த விட்டு அப்படியே வெளியே போயிட்டான். ஜிமின் 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 ஏன்டா வெளியே போகிறேன், எனக்கு இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் ஜிமின் கிட்டே இறங்கி போய் சொல்ல முடியாது. எல்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துருக்கீங்க. மினி ஜிமின் கைப்பிடிச்சிட்டு ஜிமின் 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 பாருடா இங்கே பாருடா உனக்கு தெரியுமா ஜிமின், சத்தியமாக எனக்கு தெரியாது ஜிமின். ஜிமின் ஆனால் இப்படி கோச்சிட்டு போகாத வைன் கஷ்டப்படுவா. ஜிமின் நெல் என்னடி அவன் பக்கத்தில் அவனால் தான் அவள் வாழ்க்கையை நாசமாக போச்சு தெரியுமா. அவள் அழுத்துட்ருக்க மொதல் ரீசன் அவள் மட்டும்தான். ஜிமின் ஜிமின் தம்பி தூங்குறான். ஜிமின் ஜிமின் கத்தாத ஜிமின். மினி நம்ம ஊருக்கு போகலாம். ஜிமின் அது ஜிமின் அவகிட்ட போய் ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவோம். போகலாம் ஜிமின். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் அவகிட்ட போ. மினி டென்ஷன் பண்ணாத.
நான் குழந்தைய தூக்கிட்டு போகிறேன், நீ வேணாங்க போ, நான் குழந்தைய தூக்கிட்டு போகிறேன், எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை. ஜிமின் 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 ப்ளீஸ் ஜிமின் ஜிமின் ஜிமின்கிறான் மினி. பட் ஜிமின் கோச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். மினிக்கு இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா ஒன்றும் தெரில. அவள் குடுகுடுன்னு ஜிமின் பின்னாடியே ஓடுறான். மினிக்கு ஏதாவது குழந்தை இருக்கும். பட் ஜிமின் அடுத்த செகண்ட் வெட்டுக்குன்னு பிடிங்கிருப்பான் உள்ளே போகலான்னு சொன்னே. அதனாலேயே மினி குடுகுடுன்னு ஓடுறா. டே குழந்தை அழுதுண்டா, டே இப்படி பண்ணாதடா அப்படி பண்ணாதடான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். இந்த சைட் பார்த்தா ஒயின் கண்ணிலேருந்து இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மா டக்குன்னு ஸ்டேஜுக்கு இருந்துட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அழுற? அவங்கள விட்டுட்டு போகிறேன்ல. ஃபைன் அப்படின்றாங்க. ஃபைன் அவங்கள ஹக் பண்ணிட்டு செம்மையால ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு ஒரு விஷயம் பதறி இருப்பான். பட் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகும். ஓகே அவங்க அம்மா விட்டுட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து அப்படியே சமாதானப்படுத்துகிறான். அந்த குழந்தை அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு அப்பா அப்பா அடிச்சு ஜங்கு பார்க்குறான். ஏன் அவங்க அழுகுறாங்க? அவங்க இல்லை, அம்மா. அம்மாவா? அம்மா ஏன் அழுகுறாங்க? அம்மா அவங்க அம்மா விட்டுட்டு வராங்களே அதான். ஏன் அவங்க அம்மா வந்துட்டு விட்டுட்டு வரணும்? அம்மா நம்ம அம்மா வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? அம்மா அவங்க அம்மா விட்டுட்டு நம்ம கூட தான் வருவாங்க. நம்ம கூட இருப்பாங்களா? அப்போ நான் வந்துட்டு ஆஃபீஸ்லாம் வராமல் நான் அம்மா கூட சேர்ந்து வீட்டில் ஜாலியாக விளாட்லாமா? அம்மா என்னை அடிக்க மாட்டாங்களா? அம்மா ஏன் ஒன்று அடிக்க போகிறா? அம்மா ஒன்று அடிக்க மாட்டான். ஒன்று அவள் உலகமாக வச்சு பார்த்துப்பா. அப்படியா? அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்களை சமாதானம் பண்ணி அந்த ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடே திரும்பல, உதயம் திரும்பல, இப்போ சுத்தமாக திரும்பல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜங்குக்கு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜங்குக்கோட அம்மா உங்களை கடகடன்னு கிச்சனில் கூட்டு போய் நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் முன்னாடி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு 5 வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன்டி அப்படியே இருக்க. ஆனால் ஏன்டி சிரிக்கவே மாட்டேங்கிற? நீங்கள் அவங்கள அப்படியே சைலண்ட்டாக நிமிர்ந்து மட்டும் பார்த்துருப்பீங்க. எனக்கு உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிலாம் தெரியாது. பட் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? அவன் உன்னை பிரேக்கப் பண்ணப்போ உண்மையிலே எனக்கு பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ எனக்கு மனசே ஆகலை. ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சண்டை கட்டினேன் தெரியுமா? நீ திருப்பி அவன் கூட சேர்ந்துட்டேங்கிறது எனக்கு அவனை சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவனும் சிரிச்சு ரொம்ப நாள் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்கல்ல? நீங்கள் அப்படியே அவங்கள ஒன்றுமே சொல்லாமல் பார்க்குறீங்க. உனக்கு என்ன தெரியும், என் வாழ்க்கை எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் வருத்தம். பட் அங்கே எதுவுமே சொல்லலை, அப்படி சைலண்ட்டாக மட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நீ ஜங்குக்குள்ளே இங்கே தான் இருக்க போகிற, நான் வந்துட்டு அங்கே இருப்பேன், நீ வந்து உனக்கு எப்போ என்ன பார்க்கணும்னு தோணுதோ பார்க்கவா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்க பெண்ணு பேர் வந்துட்டு விஷி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் அப்படி மட்டும் சொல்லியிருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜங்குக்கு வந்து அந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பான், போய் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பான். அந்த பாப்பா செம்ம ஆட்டம். கொஞ்ச நேரம் தான் விஷயனால சும்மாவே நிற்க முடியல. ஐயோ பாப்பா கொஞ்ச நேரம் அது அமைதியாக வையேண்டா, அப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த வர செய்கிறா. விஷி அதை போட்டு தட்டிகிட்டே இருக்க. ஜங்குக்கு பார்க்குறான். அவள் ஒரு பாத்திரத்தை பார்த்து டம்முன்னு தட்டி எடுக்கிறா. அவன் அப்படியே பார்த்துட்டு ஐயோ விஷி நீ இப்போ தான் அந்த பாத்திரத்தை வைப்ப, உனக்கு நான் எவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், ஏன்டியும் அது கூட விளையாடாம இதையே போட்டு தட்டிகிட்டே இருக்க, அப்பா இதுதான்ப்பா ஜாலியாக இருக்கு. ஐயோ அப்பா சாமி முடியல, கொஞ்ச நேரம் நீ வரியா நான் குக் பண்ணவா? மாட்டேன். விஷி வா விஷி என்கிட்ட. அது ஏன் விஷி தட்டிகிட்டே இருக்க? அம்மாவுக்கு இரிட்டேட் ஆகும் விஷி இப்படிலாம் பண்ணணும். அம்மாவுக்கு ஏன் இரிட்டேட் ஆகுது? நான் தானே விளாட்றேன். விஷிமா அப்பா அது தட்டாத விஷி, தட்டுவேப்பா. ஐயோ அப்படின்ட்டு இருக்கு ஜேகேக்கு. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவனா இஷ்டத்துக்கு தட்டுவேங்கிறா. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். இங்கே சைலண்ட்டாக அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. விஷி பார்த்துட்டிங்க, கண்ணு மட்டும் தான் உட்காந்துருக்கான். பட் விஷியை பார்க்க ஏன்னு தெரியல கண்ணு ஆட்டோமேட்டிக்காக கலங்கிட்டே இருக்குது. அதை அவன் பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு, ஏன் அழுதுகிட்டே இருக்கான்? எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுவா தெரியுமா? எனக்கு அவள் சிரிப்பை பார்க்கும்போது அந்த நாளே அப்படியே ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த சிரிப்பெல்லாம் இல்லைல்ல, அந்த மூஞ்சில் 1008 சுகம் தெரியுது. எல்லாம் வலி சூளையில் அதை மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாக அப்படியே வயனை பார்த்துட்ருக்கான். அப்பா பசிக்குது, அப்பா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ சாமி நான் சமைக்கிறத தட்டாது அப்படின்றான், கேட்க மாட்டேங்கிறான். அவன் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அப்பா நீ தூக்கிக்கோப்பா, அப்பா நான் கிண்டுறேன்ப்பா, அப்பான்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். எனக்கு அந்த சவுண்ட் கேட்குது. அவள் மூச்சுக்கு முன்னொரு தடவை அப்பா மட்டும்தான் சொல்கிறாள், வேறு வார்த்தை வாயிலேருந்து வரவே இல்லை. அப்பா
எனக்கு இதை கேட்க கேட்க கண்ணெல்லாம் கலங்குது. அவள் அப்படியே கீழே குனிறா, கண்ணெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. தொடச்சிட்டு போய் சைலண்ட்டாக அங்கே வந்து பார்க்குறா. அந்த பெட்ரூம் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. அந்த வீட்டில் வந்துட்டு ஒன்று பெட்ரூம் இருக்குது, இன்னொரு பக்கத்து ரூம் இருக்குது, அது லாக் ஆகிருக்கு. அப்புறம் கிச்சன், ஹால், அவ்வளோதான் இருக்கே. ரொம்ப சிம்பிளான ஒரு வீடு தான். பையன் சைலண்ட்டாக போய் அந்த பெட்டில் உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு, சரி சமைச்சாச்சு, போய் அம்மா கூப்பிட்டு வருவாம்மா, அடிச்சுட்டே வேமான்னு சொல்லிட்டு, அப்பா அடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்கப்பா, அம்மா சிரிச்சா க்யூட்டாக இருப்பாங்க போல, ஆனால் அம்மா ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க? அம்மாவுக்கு இந்த வீடு புதுசு இல்லை, அதனால தான் அம்மா சிரிக்கலை. ஓ, அம்மா பழகிட்டா சிரிப்பாங்களா? அடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து ஓன் சிலைப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் உள்ளே வராங்க. விஷி வந்து அப்படியே அந்த டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஜங்குக்கு வந்து உள்ளே போடி, அப்பா அம்மா ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க, உள்ளே போய் அம்மா கூப்பிடு. அவள் அப்படியே பதுங்கி வந்து ஒயின் வந்து அமைதியாக கீழே குனிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பா. ஒயினோட காலில் வந்து கையை வச்சுட்டு ஒயின் அப்படியே நிமிந்து அழகாக பார்த்துட்ருக்கா. ஒயின் சைலண்ட்டாக நிமிந்து அந்த பொண்ணை பார்க்குறா. அப்படியே ஜங்குக்கு தான். ஒயின் வந்து அப்படியே சைலண்ட்டாக பார்க்கும்போது, அம்மா ஃபஸ்ட்டு ஒயின் வந்து பார்க்குறா. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? சாப்பிட வரீங்களா? ஏன்? எனக்கு பசிக்கலை. உங்களுக்கு பசிக்கலையா? ஏன் பசிக்கலை? அப்பா சொல்லியிருக்காரு, 3 வேளையும் கரெக்டாக சாப்பிடல சாமி வந்து கண்ணு குத்திடுமா. அப்புறம் சாமி உங்கள் கண்ணு குத்திடுச்சுன்னா நீங்கள் எப்படி என்னை பார்ப்பீங்க? சாப்பிட வாங்க. வயன் பார்த்துட்டு, நான் வரல. வயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. வயன் சாப்பிடவா, சமைச்சிருக்கேன். வயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. ஜங்குக்கு வந்து திருப்பி வயனை கூப்பிட்றான். அம்மா அப்பாவும் கூப்பிட்றாங்கல்ல, வாமா. நான் வரல. அம்மா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வயன் அந்த குழந்தை ஃபேஸ் நிமிர்ந்து பார்த்து சொல்லியிருப்பான். அந்த குழந்தை அப்படியே டக்குன்னு வந்து ஜங்குக்கிட்ட ஓடிடுச்சு. அப்பா வெளியே போகலாம். என்னாச்சு என்னாச்சு அப்படின்றா. அப்பா அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு உடனே அழுக வந்துருச்சு. ஒயின் வந்து வரலன்னு சொன்னோன்னே அழுக வந்துருச்சு. என்னாச்சு விஷயம் அப்பா பாருடா தங்க, ஏண்டி தங்கம் அப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சிறான். அப்பா அம்மா வரல சொல்லிட்டாங்க, நான் பாசமாக தான் கூப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். சரி ஒன்றும் இல்லை, நீ பாசமாக தான் கூப்பிட்டேன், அம்மாவுக்கு பசிக்கலடா அவ்வளோதான்டா, நீ கூப்பிட்டதுனால ஒன்றும் தப்பும் இல்லைடா தங்கம். தங்கம்ல மயிலில் ஏண்டி தங்கம் அழுகுற அப்படின்றான். ஆனால் அந்த குழந்தை தேம்பி அழுது. வயன் சைலண்ட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். அப்பா நான் அம்மா ஹார்ட் பண்ணலப்பா, நான் நார்மலாக தான் கூப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுகுறா. வயன் அப்படியே அந்த குழந்தைய பார்க்குறா. அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு வந்துட்டு, விஷி அம்மா 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 சாப்பிட வாங்க, நான் கோவம்லாம் படலை, பாட்டி சொல்லியிருக்காங்க யாருக்கிட்டே கோவமாக ஹர்ட்ஃபுல்லாக நடந்துக்க கூடாதுன்னு, அப்படி நடந்துக்கிட்டா அவங்க நம்ம என்ன சொன்னாலும் முடியாது சொல்லுவாங்கன்னு நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா, அதான் சாப்பிட வரலையா, நான் தப்பு ஏதாச்சும் பண்ணனா, அப்பா சொன்னார்ல அது தட்டாத அம்மாக்கு இரிட்டேட் ஆகுன்னு, நான் தட்டுனால சாப்பிட வரலையா. அவளுக்கு அவ்வளோ கொஷின் மைண்டில் வருது. எல்லாத்தையும் வாயினை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அவன் வந்து அப்படிலாம் இல்லை விஷயம் அப்படி இல்லை அப்படின்றான். பட் அவள் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. ஜிக்குன்ட்டு ஒன்றும் இல்லை அவள் ரொம்ப சென்சிட்டிவ், டக்குன்னு நிறைய விஷயம் அழ ஆரம்பிச்சிருப்பாள். கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து அவளை வெளியே தூக்கிட்டு போய்ட்டு, ஒன்றும் இல்லை அம்மா நீ தட்டினாலலாம் வந்துட்டு சாப்பிட வரலன்னு சொல்ல, பசிக்கலன்னு சொல்கிறாங்க, பசிக்கலன்னு சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ எனக்கும் பசிக்கலை. விஷயம் அப்படி இல்லைடி, மயில் இல்லை ஏண்டி தங்க அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவன் அவ்வளோ சமாதானம் பண்ணுறான். ஆனாலும் அவள் வந்துட்டு இல்லை நான் அம்மாவை ஏதோ பண்ணிட்டேன், அம்மாவுக்கு என்னை பிடிக்கல போல், அதான் அம்மா சாப்பிட வரல அப்படி இப்படின்னு அவளாக நிறைய யோசிக்கிறா. அவள் குட்டி மூலையில் அவ்வளோ யோசிக்குது. ஜேகே வந்துட்டு யோவும் குட்டி மூலையில் ஏண்டி இவ்வளோ யோசிக்குது, இப்படி பண்ணாதடி அப்படின்றான். அதனால் அவள் அழுதுகிட்டே இருக்கா. வைன் வெளியே வந்து சைலண்ட்டாக ஜேகே முன்னாடி நிற்கிறா. ஜேகே அப்படியே வந்து விஷயம் பார்க்குறான். விஷயம் அப்படியே வைனை பார்த்துட்டு, அம்மாட்ட வரியா அடிச்சுட்டு அவள் டக்குன்னு கையை நெட்டிட்டு உடனே வாங்கிக்கிட்ட வந்துட்டா. சாப்பிட்லாமா அடிச்சுட்டு அவள் அடுத்த செகண்ட் அந்த கண்ணில் அந்த தண்ணிலாம் நிற்கிது. ஆனால் சிரிக்கிறா. ஜேகேக்கு இந்த பாசத்துக்கு தான் அவர் ரொம்ப ஏங்குனான். அவளை சாப்பிட வரியான்னு கேட்க ஒரு அம்மா வேணும், ஊட்டியோட ஒரு அம்மா வேணும். அவளோட ஒவ்வொரு நாள் ஏக்கும் பையன் எனக்கு தெரியும், அது ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவேன்னு வச்சுட்டு ஜேகே லைட்டாக இது பண்ணுறான். அவன் வந்து அப்படியே அந்த குழந்தைய வந்து உள்ளே தூக்கிட்டு வந்துட்டு அவள் சாப்பாடு ஊட்டி விட்றான். அந்த குழந்தை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு, வைன் நான் ஊட்டி விட்றேன் நீ சாப்பிடு
அடிச்சுட்டு ஒயின் வந்து சைலண்ட்டாக அந்த பவுலை கீழே வச்சிட்டான். ஜங்குக்கு வந்து எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஒயின் கிட்டே தான் போக பார்த்துட்டு இருக்கான். ஷூ உட்காரு பாப்பா, இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் விளாட்லாம். அப்பா அப்பா விடுப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுற? அப்பா எனக்கு வேணாம். இவ்வளோண்டு தான் விஷயம் சாப்பிட்ருக்க. அப்பா எனக்கு வேணாம்ப்பா, நீ கதை சொல்லாமல் விட்ட, அதனால எனக்கு வேணாம்ப்பா. ஐயோ ஏன்டி இப்படி கத்துற அப்பப்ப? ஐயோ எனக்கு ஊட்டாத. உனக்கு ஏன் ஊட்ட வேணாம்? நீ தான் கதை சொல்லலையே. என்ன கதை வேணும்? யானை கதை சொல்லு, புலி கதை சொல்லு, பூனை கதை சொல்லு. இதெல்லாம் சொன்னால் அப்புறம் ஏன்பா அப்படி பழைய கதையாக சொல்லி என் கழுத்தை இருக்கிற அப்படின்னு கேட்பேன். சரி அப்போ வேறு ஏதாச்சும் புது கதை சொல்லு. கதை சொல்லுப்பா. என்னடி கதை சொல்லு? ஏதாச்சும் சொல்லேண்டா. என்ன தடையும் சொல்ல, எதையாச்சும் சொல்லுடா, எதையாச்சும் சொல்லு. அவன் ஜங்குக்கு பார்த்து பயங்கரமாக அந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்கு சிரிச்சிட்டே ஓட்ட ஆரம்பிச்சுனி அவள் பாட்டு பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒயின் சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்குறான். அந்த குழந்தை முகத்தில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் வருது. அவள் ஜங்குக்கு இது பண்ணிட்டு அவள் சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கா. ஜங்குக்கு வந்து சொல்லிடாவா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு காட்டுறான். அந்த குழந்தை டேபிள் எல்லாம் விழுந்து சிரிக்குது. பட் நீங்கள்லாம் அதில் எதுவுமே எக்ஸ்ப்ரெஷன்லாம் காட்டல, ஜஸ்ட்டு சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் அந்த குழந்தை அழுதுச்சு, இப்போ சமாதானம் பண்ணியாச்சு, அது சிரிக்குது, அவ்வளோதான். அதோட மைண்ட் செட்டை நீங்கள் அமைதியாக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக போய் பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு நடந்துகிட்டே கதை சொல்லிகிட்டு இருக்கான். அந்த குழந்தையும் வந்து ஒவ்வொரு தடவை அப்பா அங்கே பாரு, நீ கதை சொல்லாத, நம்ம நிலா பார்ப்போம். அந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இவ்வளோ நிலா இருக்குது. அப்போ அதெல்லாம் நட்சத்திரம் பாப்பா. நான் சொல்கிறது தான் சரி, அதெல்லாம் நிலா, அது நட்சத்திரம். அப்பா சரி அது நிலா. ஏண்டி கத்துரு அப்பப்போ? நீ நான் சொல்கிறத கேட்டால் நான் ஏன் கத்துறேன்? நீலாம் ஆஃபீஸில் கத்துறீல, ஃபைலை தூக்கிட்டு ஓட்டு அப்படி சொல்லுவில. ஜங்கு கோலை பார்த்துட்டு முன்னாடி கத்துனது தப்பு தான், இதை பார்த்துட்டு நீ கத்திட்டே இருக்கியா? ஆமாவா? அப்போல்லாம் கத்தக்கூடாது. அப்போ நீ கத்தாத. சரிடி நான் கத்துறடின்னு தூங்குடி. சரிப்பா அப்பா அங்கே பாரு, 1 2 3 4 5 நிலா இருக்கா, 6 நிலாப்பா, அப்பா 7 நிலாப்பா. அப்போ என் கண்ணுக்கு நிறைய நிலா தெரியுதுப்பா. அப்போ வானத்தில் மொத்தமாக எவ்வளோ நிலா இருக்கும்? அதெல்லாம் என்ன முடியுமா? நம்ம ஊரில் மட்டும் இருக்குமா இல்லை பக்கத்து ஊரில் இருக்குமா? நம்ம எப்படிப்பா எண்ணுறது? நம்ம ஃப்ளைட்டில் போனால் ஈஸியாக இல்லைம்மா, இல்லை காரில் போனால் என்ன முடியுமா? அப்பா சொல்லுப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ அப்பா போடுறா. ஒயன் அப்படியே அவள் 2 காதுலையும் கையை வச்சிட்டான். அப்பா அந்த வார்த்தையை கேட்க ஒயன் கல்யாணம் தண்ணி ஊற்றுது. அவளுக்கு அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவள் மனசில் லிட்ரலி யாரோ நல்லா ஒரு பெரிய சொத்தையில் அடித்து அடின்னு அடித்த மாதிரி ஒரு ஃபீல். மொத்தமாக அந்த ஹார்ட்லாம் நொறுங்கிடுச்சுங்கிற அளவுக்கு அவளுக்கு செஸ்டெல்லாம் பெயின் ஆகுது அந்த வார்த்தையை கேட்க. அவள் அப்படியே அவள் 2 காதுலையும் அப்படியே கையை வச்சு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கா. அவள் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அப்படியே ஒயின் ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கியிருப்பா. அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைய ஒரு அளவே ஜங்குக்கு மேலேயே தூங்கியிருக்கும். ஒயின் அடிச்சுட்டு ஜங்குக்கு இப்போ தான் ஒயனை நிமிர்ந்து பார்க்குறான். காது 2 அப்படியே கையை வச்சு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கா. அந்த கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வந்து காஞ்ச மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து குழந்தைய படுக்க வச்சுட்டு என்னாச்சு, ஏன் காது பிடிச்சிட்டு படுத்துருக்கா? என்னாச்சு இவளுக்கு? காதில் வலிக்குதோ? அது இப்படி 2 காது வலிக்கும், என்னாச்சு? வயன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கூப்பிட்றான். வயன் கேட்கல. அழுதாளா? ஏன் அழுதுகிட்டே இருக்கா? என்னாச்சுடி? எனக்கு ஒன்றுமே புரியலடி. ஏன்டி இப்படி இருக்க? என்ன தாண்டி ஆச்சு? எனக்கு தெரியும்டி, தப்பெல்லாம் என் மேலேதான். ஆனால் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன்ல. சாரி, தப்பெல்லாம் என் மேலே தான். அப்போ எனக்கு எதுவுமே புரியலடி. நான் அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போனேன். ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயனை பார்க்குறான். வயனை அப்படியே தூங்கிட்டே இருக்காளா. ஜங்குக்கு வந்து வயன் காதுலேருந்து கையை எடுத்து விட்றான். பட் அந்த கையை ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அந்த காதுக்கே போகுது. சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய்ட்டு சைலண்டாக படுக்கிறான். வயனை அப்படியே இந்த சைட் திரும்பின மாதிரி படுத்துருப்பான். படுத்துட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு வயனை ஃபேஸே பார்த்துட்டே இருக்கான். அப்போ எனக்கு ஒவ்வொரு மெமரிஸும் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அவளை கடைசியாக அம்மோன்னு விட்டுட்டு போன வரைக்கும் மூஞ்சில் இந்த மொத்த சிரிப்பையும் எடுத்தவன் நான் தான். அவ்வளோ ஒரு சிரிப்பு இருக்கும் அந்த ஃபேஸில். அந்த ஸ்மைல் பண்ணுறப்பலாம் அழகாக இருக்குடி என் தங்கம்லாம் என் மயிலெல்லாம் உனக்கு எவ்வளோ கொஞ்சனேன். அந்த சிரிப்பே இல்லை, இடிஞ்சு போன மாதிரியே இருக்குடி. ஆனால் இடிஞ்சு தானே போயிட்டேன். வச்சுட்டு அவன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சினே வயன் வந்து பால்கனிக்கு போய் ஒருத்தருக்கு விடாமல் கால் பண்ணிகிட்ருக்கா. ஜிமினுக்கு தான் அவ்வளோ ஃபோன் பண்ணுறான், எடுக்கவே இல்லை. அடுத்து அவன் மினிக்கு பண்ண உடனே மினி எடுத்துட்டா. ஃபைன் ஜிமின் ஓகேவா? கோவமாக இருக்கானா?
அவன்கிட்ட சொல்லு. இல்லை நீ ஸ்பீக்கர் போடு. அடிச்சுட்டு மினி வந்து ஸ்பீக்கர் போடுறா. எனக்கு இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்லாம் தெரியாதுடா. எனக்கு அந்த மண்டபத்தை பேர் பார்த்தப்ப தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் அடிச்சிருந்ததை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு இவனே தெரிஞ்சுது. அன்றைக்கி நைட்டு எனக்கு அப்படியே எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு இருந்துச்சு. திருப்பி என் வாழ்க்கை ஏன் இவன் கையிலே போகுது? நான் அழுது பத்தலையா? இந்த கடவுளுக்கு நான் அழுவுறதெல்லாம் பத்தவே இல்லையா? அப்படிலாம் தோணுச்சு. ஆனால் அடுத்த செகண்ட் திருப்பி எங்கள் அம்மாவை பார்த்தேன்டா. அவங்க என்னை விட நிறைய அடி வாங்கி அழுதுட்டாங்கன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உனக்கு தோணும் அவங்களெல்லாம் எல்லாத்த விட நீ தாண்டி நிறைய வழி அனுபவிச்சேன்னு. ஜிமின் சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கான். ஆனால் எனக்கு இன்னொருத்தரை கஷ்டப்படுத்த மனசு இல்லை. அவங்க எனக்காக தான் தெரியுமா அவங்க வாழ்க்கையவே விட்டாங்க. அவங்க இன்னொரு குழந்தை பெற்றிருக்கலாம். ஆனால் அவங்க எனக்கு ஒயின் போதும், ஒயின் தான் என் குழந்த, அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் என் வாழ்வு, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஒயின் மட்டும் குழந்தைன்னு சொல்லாத, உனக்குன்னு ஒரு பிள்ளை பெற்றுக்கோ, அப்போ தான் உங்கள் 2 பேர்த்துக்கான ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வரும். அவங்க ஒரே வார்த்தையில் ஒயினை பார்த்துக்கிறேன்ல, அந்த ஸ்ட்ராங் பாண்டிங் எனக்கு போதும், எனக்கு குழந்தை பெற்று தான் அவர் கூட வாழணும் அப்படிலாம் கிடையாது, ஒயினுக்காக வாழ்ந்தால் போதும், ஒயின் போதும் ஒயின் போதும். அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுடா. அவங்க நான் போதும்னு வாழ்கிறப்ப என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடியை தந்தவன் தான் அவன். அவனை தான் புரியல, எனக்கு முடியல. ஜிமின், அவன் கையில் ஒரு குழந்தை இருக்கு ஜிமின். அப்பா அப்பான்னு கூப்பிடுதுடா. மனசேன்னு ஒருங்குதுடா. என்னால் சிரிக்க முடியல, எனக்கு வலிக்குது. முதையே என்னால் சிரிக்க முடியாது, எதுவுமே முடியாது. ஒரு போன மாதிரி வாழ்க்கை இப்போ ரொம்ப போன மாதிரி இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொன்னோடனே டக்குன்னு ஜிமின் ஃபோனை வாங்கிட்டான். ஒயின் ஒன்றும் இல்லை ஜிமின், முடியல ஜிமின். அப்போ அந்த இன்சிடெண்ட்டை கண்ணில் பார்த்ததே கண்ணு முன்னாடி நிற்குதுடா. அந்த பொண்ணை அவன் கையை பிடிச்சி பார்த்துவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அந்த குழந்தை தாண்டா, அந்த குழந்தை அப்பனோட குழந்தைடா. என்னை ஏமாத்தனால அந்த செகண்டில் எனக்கு ஞாபகம் வருது ஜிமின். என்னால் முடியல ஜிமின். வைன் அம்மா சொன்னாங்க அந்த குழந்தைக்காக வாழணும். எப்படி ஜிமின் வாழ போகிறேன்? புரியலடா, முடியலடா. அதை விட என்னடா பண்ணுவேன்? ஜிமின் வந்து அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஒயின் பயங்கரமாக அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டோர் நாக் ஆகிருக்கும். ஒயின் நல்லா லாக் பண்ணியிருப்பா. ஜேகேக்கு நிமிஷம் ஏன் லாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் டக்குன்னு லாக் பண்ணோன்னே, அதாவது பாப்பா தான் சொல்லியிருக்கான் அம்மா வந்து ரூம்குள்ளே இருக்காங்க, ஆனால் கதவு சாத்தியிருக்கு, நான் கதவு திறனேன், திறக்குமில்லன்னு இருக்கும். அதுக்காக தான் அவன் வந்திருப்பான். ஜிமின் நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து ஃபோனை வச்சிட்டான். மினி அப்படியே ஜிமினை பார்க்க ஜிமின் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன் அவன் வாழ்க்கையில் மட்டும் ஏன்டி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுதிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் இந்த குழந்தை முழிச்சிருச்சு. அப்பா 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 ஒன்றும் இல்லை அப்பா கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த குழந்தைய தூக்கி ஹக் பண்ணி பிடிச்சிட்டான். அப்பா ஏன் அழுற? மினி பார்த்துட்டு, ஐயோ ஒன்றும் இல்லைடா, உங்கள் அப்பா இப்படி தான் எதையாச்சும் யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பார், நம்ம தானே சமாதானப்படுத்தணும், இதுக்கு போய் எங்கள் குட்டி தங்க அழலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே வந்து சமாதானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஜிமின் சைலண்ட்டாக பார்த்துட்டு, நீ வச்சிரு நான் வெளியே போகிறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு வந்து ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, அழாத, அழுவுறது எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது, எனக்கு நீ சொல்கிற அதே வேர்ட் தான், அவளை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லு, அந்த குழந்தைக்காக தான் இந்த வாழ்க்கைனால சங்குக்கு பிரித்து தள்ள சொல்லு, அந்த குழந்தைக்காக அந்த வாழ்க்கையை வாழ சொல்லு, இல்லை அதுவும் வேணாம் அவளை விட்டுட்டு வர சொல்லு, அழுதுட்டு இருக்க சொல்லாத, நீயும் அழாத சொல்லிட்டு ஜிமின் வந்து போய் சைலண்ட்டாக நிற்கிறான். அங்கே பார்த்தா மினி அந்த குழந்தைய சமாதானம் பண்ணிட்டு, சரி வாங்க நம்ம போயிட்டு இப்போ குக்கீஸ் செய்யலாமா? என் தங்கத்துக்கு என்ன வேணும்? பனானா குக்கீஸா? ஐயோ என் வாழைப்பழம் வாழை தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கொஞ்சிட்டே தூக்கிட்டு போகிறா. இந்த சைட் பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணி, அம்மா அடிச்சுட்டேன்னு அந்த குழந்தை ஹக் பண்ணிட்டு, ஏம்மா கதவை சாத்திக்கிட்டீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன், அப்புறம் திடீர்னு பார்த்தா கதவு சாத்திருக்கு, அதான் அப்பா கூட்டிகிட்டு வந்தேன் கதவை திறக்க அடிச்சுட்டு அந்த குழந்தை அழகாக சிரிக்குது. சரி நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே நிம்மதி லைட்டாக ஜங்குக்கு பார்க்குறீங்க. சாப்பிடுவாங்க வச்சுட்டு நீங்களும் சாப்பிட போகிறீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட போகலன்னா அந்த குழந்தை பயங்கரமாக அழுதாக ஆர்ப்பாட்டம் பண்ணுதில்ல, அதனால ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அமைதியாக சாப்பிட்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ்க்குலாம் ரெடி ஆகிறான். நீங்கள் அமைதியாக அந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு அதே டைனிங் டேபிளே உட்காந்துருக்கீங்க. அங்கே பார்த்தா பாப்பா கீழே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. ஜங்குக்கு அவளை பார்த்துட்டு, வாங்க தங்க ஆஃபீஸ் போகலாம். அப்பா
அப்பா நான் ஆஃபீஸ் வரல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். இவ்வளோ நாளாக வீட்டில் யாரும் இல்லை, என்னை பார்த்துக்க யாரும் இல்லை சொல்லி கூட்டிகிட்டு போனேன். இப்போ தான் அம்மா இருக்காங்கல்ல, நானும் ஆஃபீஸ் வரல. ஷோ தங்கம் ஏன்டி இப்படி பண்ணுற, வாடியே ஆஃபீஸ் போனால். அப்பா வரலப்பா, ஏன்ப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணுறேன். எது ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜங்கு பார்க்குறான். ஆமாம். என்ன ஆமாம், நீ கிளம்புன்னு சொன்னேன், நம்ம இப்போ ஆஃபீஸ் தான் போகிறோம். நான் அம்மா கூட தான் இருப்பேன். பாப்பா பிடிவாதம் பிடிக்காத பாப்பா. என்ன பாப்பா பழக்கம் இது, நேற்றுலேருந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கேன். நான் வரலன்னு சொன்னால் நீ என்னை இது பண்ணாத, என்னை விட்டு நீ. ஐயோ இப்படி பண்ணாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயம் தூக்குறான். விஷயம் அவனை உதச்சிட்டு அப்படியே பின்னாடி போகிறான். ஐயோ விஷயம் விழுந்துடாத விஷயம் இப்படி விழுந்துடா மண்டை அடிபட்டுரும் பாப்பா. ஏன் பாப்பா அப்படி பண்ணுற பாப்பா, உதைக்காத அப்படின்றான். அவனை உதச்சிட்டு அவன் உந்திக்கிட்டு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான். ஐயோ விஷி அப்படின்னு சொல்லும்போது வைன் வந்துட்டு இந்த சவுண்ட் கிட்ட திரும்பி பார்த்தா அங்கே விஷி போட்டு பயங்கரமாக அவனை உதச்சிக்கிட்டு அவனை தள்ளிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா. வைன் வந்து சைலண்டாக பார்த்துருக்கா. மொத்தம் எனக்கு இறங்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு இறக்கி விட்டு, இப்போ நீ ஏன் ஆஃபீஸ் வரல, நீ எனக்கு காரணத்தை சொல்லி அவனை விட்டுட்டு பாரு. நான் அம்மா கூட தான் இருப்பேன். விஷி அம்மா இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும் விஷி, அம்மா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நீ அம்மா கூட இரு. அதெல்லாம் அம்மாவுக்கு நான் இருக்கிறது கம்ஃபர்டபுள் தான். விஷயமா நான் நான் போய் அம்மாட்ட கேட்குறேன். அம்மா வந்து விஷயம் இங்கே இருக்கட்டும்னு சொன்னால் நீ விட்டுட்டு போயிடணும் சரியா, இல்லைன்னா விஷயம் தூக்கிட்டு போயிடு. விஷி அப்படின்றான். விஷி குடுன்னு வாங்கிக்கிட்ட வந்துட்டேன். அம்மா அம்மா எடுத்துட்டு வாங்கி வந்து பார்க்குறான். நான் உங்கள் கூடயே இருக்கவா, வீட்டில் இருக்கவா. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ஞாபகம் இருக்க நாள் ஃபுல்லாக நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்போ மீட்டிங் ஹாலில் நான் அந்த ரூமில் எப்போ பார்த்தாலும் அங்கேயே விளாண்டு போர் அடிக்குதுமா. எனக்கு வீட்டில் அம்மா கூட விளாடணும்னு ஆசையாக இருக்குமா. அம்மா நம்ம விளையாடலாமா ப்ளீஸ்மா. அம்மா விளையாடலாம். அப்போ பார்த்தியா அம்மா நம்ம விளையாடலாம் சொல்லிச்சு. அப்போ நான் அம்மா கூட தான் இருப்பேன். வயனது அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அடம் பிடிப்பாள். அவள் சேட்டையெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் அவளை ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன். அப்பா அம்மாவே ஓகே சொல்லுது, நீ என்ன அம்மாவே இது பண்ணிட்டு இருக்கா, நீ போடா உன்னை பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வயனை பார்த்துரு. அம்மா ப்ளீஸ்மா. நீங்கள் இரு நான் பார்த்துக்கிறேன். அடுத்துட்டு ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். சரி விஷி ரொம்ப சட்டை செஞ்சக்கூடாது சரியா, நீ மிரட்டாதடா. இப்படி பேசாதடி, இத்தனை தடவை சொல்லி டா சொல்லாதுன்னு. நீ மட்டும் டி சொல்கிற, அப்போ நான் டாடா சொல்லுவேன். நான் டாடா சொல்லு, ஆனால் டா சொல்லாத. டாடா இல்லை டாடா. ஐயோ விஷி இப்படி சேட்டை செய்யக்கூடாது சரியா. சரி போப்பா நீ வெளியே போப்பா, நான் கதவு சேர்த்து நான் போய் அம்மா கூட விளையாடுறேன். இதே அப்படி சொல்லி ஜங்கு பார்க்குறான். அட போப்பா அப்படி சொல்லிட்டு அவள் ஜங்குக்கு வெளியே தள்ளி கதவை சொல்லிட்டா. ஜங்குக்கு வந்து அப்படியே சைலண்டாக கதவை பார்த்துட்டு சிவாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக வந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஜிமன் வந்து கால் பண்ணியிருப்பான். அவன் வந்து விஷயம் கூட விளையாடிட்டு இருந்திருப்பா. சிரிக்கவே மாட்டேங்கிறா. அம்மா சிரிமா, அம்மா ஏன்பா சைலண்ட்டாக இருக்கா, அம்மான்றா. ஒன்றும் இல்லைம்மா அம்மா அப்படி தான். எப்படி ஒருத்தர் இப்படியே இருப்பாங்க உம்முன்லாம் இல்லையே, அம்மா நார்மலாக தான் இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் சிரியம்மா போதுமா. அம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க சித்திட்டு வந்து கால் வருது. இதை விளையாண்டுட்டு அம்மா ஃபோன் பேசிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே விளையாண்டுட்ருக்கா. சொல்லுமா ரெடி பண்ணிகிட்ருக்கா. சும்மா தான் பாப்பா விளையாண்டுட்ருக்கா, பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஏன் விளையாடலையா. அது ஃபைன். உன்னால் அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா தெரியல. வயன் எனக்கு தெரியும் சிக்கனோட எக்ஸுன்னு. வயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. அவங்க அப்பா அந்த ஃபோட்டோ காட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு அது சிக்கனே தெரிஞ்சுது. கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியல, என்னை ஏமாந்துட்டீங்கல்ல அப்படி தான் இருக்கும் வயன் மைண்ட் வாய்ஸ். பட் வயன் சைலண்ட்டாக இருக்கா. உனக்கு இப்போ தோணலை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு என்னை ஏமாற்றிட்டேம்மான்னு. ஏன் தெரியுமா ஜங்குக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஜங்கு கூட அந்த பண்ணி சிரிச்சடி, ஒவ்வொரு நாளும் அவன் கூட பேசினது, அவன் கூட நடந்தது, அவன் கையை பிடிச்சது, அவன் கையை பிடிச்சப்ப எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் பறந்துச்சுமா. அவன் கூட இருந்தப்போ நான் அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் நீ சொல்லுவில்ல, அந்த மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இனி பேர் என் பிள்ளை சிரிக்கட்டும்னு தோணுச்சு. அதுக்காக தான். ஜங்குக்கு உனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு, அந்த குழந்தை யார், அது எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஜங்கு கூட தானே சிரிப்பேன். அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ நீயும் சிரிக்கலன்னு சொல்லும்போது அம்மா அப்படி இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அந்த குழந்தைய அம்மாவாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். எனக்கு இப்போ புரியுது நீ என்ன நிலமையில இருக்க. அந்த குழந்தை உனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது குழந்தை அவனுக்கு நான் என்ன சம்மந்தம் உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது.
அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை வயன். ப்ளீஸ் ஒரு அம்மாவாக இருடி. அவங்க 2 பேத்துக்கும் சண்டை தான். உனக்கு ஈகோ இருக்கும், அவனுக்கும் ஈகோ இருக்கலாம். ஆனால் அது ஒரு பிஞ்சு உயிரிடி. அது என்னடி பண்ணுச்சு? அந்த உயிருக்கு ஒன்றாலும் முடிஞ்சு ஒரு குட்டி காதலை கொடு, அது சந்தோஷப்படும். இந்நேரம் அந்த குழந்தை ஒன்று மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு, அம்மா இல்லாத குழந்தைக்கு தான் லைஃப்பில் அம்மானு ஒரு உறவு வரப்ப அம்மா அம்மான்னு கூப்பிடவே அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதே சந்தோஷத்தை நீ அனுபவிச்ச, நீ கூப்பிட்டு நான் அனுபவித்தேன். அந்த குழந்தைக்கு ஒன்றால் முடிஞ்ச கொஞ்சம் சந்தோஷம் கொடுவேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐன் அந்த ஃபோன் வச்சுட்டு குழந்தை பார்க்குறா. அம்மா ஃபோன் வச்சுட்டிங்களா, விளையாடலாமா? அம்மா வாமா அடிச்சுட்டு வைன் கையை பிடிச்சிட்டு போய் விளையாண்டுட்டுருக்கா. ஸோ அப்படியே 2 பேர் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கியிருக்கும். மதியம் போல் ஜங்குக்கு வந்திருப்பான். ஸோ ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் வைன் அமைதியாக பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஜங்குக்கு போய்ட்டு அவன் பாட்டு குக் பண்ணிட்டு கொண்டு வைன்ட்ட கொடுக்குறான். எனக்கு பசிக்கலை வைன், சாப்பிடுவேன், எனக்கு பசிக்கலை. ஜங்குக்கு வைனை பார்த்துட்டு வைன் சைலண்ட்டாக இருக்கான். ஏண்டி இவ்வளோ சைலண்ட் ஆகிட்ட? வைன் அதுக்கும் இந்த பதிலும் சொல்ல. பாப்பா அந்த வைனோட மடியில் தான் தூங்கிட்டுருக்கு. விஷயம் ஒன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாலோ? வைன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். ஜங்குக்கு வைன் ஃபேஸ் தொட வரான். வைன் டக்குன்னு ஃபேஸை திருப்பிட்டான். எனக்கு புரியுது, உனக்கு என் மேலே கோவம் இருக்குல்ல, பண்ணது தப்பு தான், ஐம் சாரி. வைன் அப்படியே ஜங்கு சைடு திரும்பிட்டு, எதுக்கு சாரி கேட்குற? எதுக்கு சாரி கேட்குற? என்ன அம்போன்னு விட்டுட்டு போனதுக்கா, இல்லை ஓ எக்ஸ் கூட சேர்ந்ததுக்கா, இல்லை இந்த குழந்தைக்கா? எதுக்கு சாரி? சரி, என்னை விட்டுட்டு தான் போய் உன் எக்ஸ் கூட தான் சேர்ந்து இல்லை, அப்புறம் இதுக்குடா திருப்பி என்னையவே கல்யாணம் பண்ணுற? ஏண்டா ஏண்டா என்னை பாடா படுத்துற? நீ போனதோட என் வாழ்க்கையிலேருந்து சந்தோஷம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டடா. கண்ணில் தண்ணி மட்டும்தான் ஏனிட்டேன். சிரிப்புங்கிற ஒரு வார்த்தையே வாழ்த்து இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டு இப்போ எதுக்குடா திருப்பியும் வர? ஜங்குக்கு அப்படியே வைனை பார்க்குறான். வைன் ஜங்குக்கு ஷர்ட்டை பிடிச்சி இந்த வார்த்தையை கேட்டுட்டு, அப்போ கூடயாச்சும் இருந்திருக்க வேண்டியதானடா. அவள் செத்து போனோன்னு ஏன்டா என்கிட்ட வரீங்க? என்னால் சாக முடியாத சுச்சுவேஷன், நான் சாகலை, அவ்வளோதான். ஆனால் மனசார கொன்னுட்டு ஏன்டா திருப்பியும் நான் கல்யாணம் பண்ணேன்? கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவ்வளோ ஹோப் கொடுத்து என்கிட்ட தான் மொத்த காதலையும் வாங்கி நீ தான் வாழ்க்கைன்னு மாற்றிட்டு அம்போன்னு விட்டுட்டு போனில்ல. ஏண்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு வைன் பயங்கரமாக அழ ஸ்டார்ட் பண்ணுறா. வைன் அழுவும் குழந்தை டக்குன்னு சவுண்ட் கேட்டு முழிச்சிருக்கும். குழந்தை வைன் அழுவதை பார்த்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிச்சு. ஜங்குக்கு அப்பா ஒன்றும் இல்லை அப்படின்றான். அவள் பயங்கரமாக அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஜங்குக்கு அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போய் சமாதானம் பண்ணி பெட்டில் படுக்க வச்சுட்டு வைனை பார்க்குறான். வைன் அப்படியே தேம்பி அழுதுட்டுருக்கா. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் கை வச்சுருந்து போவோம். தட்டு விட்டு வேகமாக எழுந்திரிச்சு போய் அமைதியாக அங்கே இருக்க ஒரு பால்கனியில், அந்த பால்கனி மூலையில் போய் உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு அழுவுறா. ஜங்குக்கு தெரியுது அவன் திருப்பி அங்கே போனால் அவன் அங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் எந்திரிச்சு போயிடுவானு. அவன் சைலண்ட்டாக அந்த பெட்டில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ஒயின் கேட்ட கொஷின்லாம் அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, அது ஒயினை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. ஆல்ரெடி அவள் வலியும் வேதனையில் இருந்திருக்கான். நோகடிச்சிட்டேன் போல். ஆல்ரெடி மொத்தமாக நோகடிச்சிருந்தேன். இப்போ அவகிட்ட போய் அவ்வளோ சுத்தமாக நோகடிச்சிட்டேன். ஐயோ, எல்லாம் அந்த ஒரு நாள் வைன் அன்றைக்கி நம்ம அந்த கெஃபே போயிருக்கக்கூடாதுடி, நம்ம போயிருக்கக்கூடாது. என்னால் சந்தோஷமாக இருந்திருப்போண்டி வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோயினை பார்க்குறான். அவன் கண்ணெலாம் தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே ஆயிருக்கும். பாப்பா அதுக்கப்புறம் தூங்கியிருப்பான், எழுந்திரிச்சிருப்பா. ஜங்குக்கு எழுத்திருப்பான். ஜங்குக்கு அப்பா ஆஃபீஸ் போகிறேன், நீ ஆஃபீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூக்கிட்டு போயிருப்பான். வைனை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருப்பான். ஏன்னா வைன் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அது ஒரு ரீசனுக்காக அவனை விட்டுட்டு போயிட்டான். ஸோ நைட் ஜங்குக்கு சமைக்கிறான். வைன் அப்படியே அமைதியாக எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்றான். குழந்தை ஜங்கு கூட சேர்ந்து விளையாண்டுட்டுருக்கு. வைன் அது எதையுமே கண்டுக்காத மாதிரி இருக்கா. ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவள் கேட்டுட்டு எழுந்திரிச்சு போயிட்டா. ஆனால் ஜங்குக்கு அந்த வார்த்தையெல்லாம் லிட்டரலி கொன்னுட்ருக்கு. அவனுக்கு அப்படியே அந்த மெமரிஸ் எல்லாம் போட்டு அவனை பாடாக படுத்துது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நைட்டாக இருக்கும். வைன் அமைதியாக படுத்திருக்கா. குழந்தை அம்மா டெய்லி இந்த அப்பா மொக்கு கதையாக சொல்லுவாருமா, அம்மா இன்றைக்கி நீங்கள் கதை சொல்கிறீங்களா? வைன் அந்த குழந்தைய பார்த்துட்டு, நான் என்ன கதை சொல்லுவேன்?
அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ஏதாச்சும் புது கதை, நல்ல ஜாலியான ஒரு கதை சொல்கிறீங்களா? ம் சரி சொல்கிறேன். அம்மா நான் கேட்கவா? அப்பாவும் நானும் தான் எப்போவுமே ஷாப்பிங் போவோம். போகிறப்பெல்லாம் அப்பா தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. நீங்கள் என்னை ஷாப்பிங் கூட்டு போய் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரீங்களா? நான் பார்த்துருக்கேன், எல்லா அம்மாவும் குழந்தைக்கு வச்சு வச்சு பார்ப்பாங்க. இது என் பொண்ணுக்கு அழகாக இருக்கா, இது என் பொண்ணுக்கு அழகாக இருக்கா அப்படிலாம் கேட்டு கேட்டு வாங்கி தருவாங்க. நீங்களே எனக்கு அப்படி வாங்கி தரீங்களா? அந்த குழந்தை கண்ணில் அவ்வளோ ஏக்கம் தெரியுது. அம்மா அதை செய்வாங்களா, அம்மா எனக்காக செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா கொஷினோட ஒரு ஏக்கம். இந்த குழந்தைய பார்த்துட்டு நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன், உனக்கு வாங்கி தரேன். நிஜமா? நிஜமா. சரி அம்மா எனக்கு கதை சொல்கிறீங்களா? அடிச்சுட்டு வயனை வந்து கதை சொல்லிகிட்ருக்கா. அந்த குழந்தை அப்படியே வயனை ஹக் பண்ணிட்டு தூங்குது. ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். வயன் அப்படியே அந்த குழந்தைக்கு தட்டி கொடுத்துட்டு எதார்த்தமாக நிமிரும் போது ஜங்குக்கை பார்க்குறான். அவன் வயனை பார்த்துட்டு வயன் சாரி. வயன் டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டா. அதை தான் பார்க்காத மாதிரி ஒரு ப்ரிட்டன் பண்ணுறான். பட் அவள் பார்த்துட்டா. அவள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. சாரி சாரி இல்லை, இந்த ஒரு வேர்டு எதுக்கு எதுக்கு எதுக்குடா வரும்? போட ஏண்டா, உன்னை எத்தனை ஏண்டா கேட்டாலும், ஏண்டா அப்படி பண்ணன்னு கேட்டாலும் என் மனசு ஆறாது ஜங்கு. ஏன்னா இது பல வருஷ வலி. இந்த வலி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேதனை எனக்கு கொண்டுக்கு தெரியுமா? சித்தரலாம் எதுக்கு? ஒரு லவ் பண்ணதுக்கு இவ்வளோ வலியும் வேதனையுமா? செத்து போயிடலாம்ல நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு பிடிப்பு என்னை பிடிச்சி 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 இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு. அந்த பிடிப்பு இல்லைன்னா இந்நேரம் செத்துருப்பேன். என் வாழ்க்கை நிம்மதியாக முடிஞ்சிருக்கும். என் ஆத்மா வச்சு சாந்தி அடிச்சிருக்கும். இப்போ எதுக்கு அடிச்சுட்டு வயனை அப்படியே இதெல்லாம் மனசில் நினச்சிட்டு அப்படியே தூங்குறா. ஜங்கு உட்காந்து வயனே பார்த்துட்ருக்கான். வயனை நோகடிச்சிட்டான். வயன் மொத்தத்தையும் கேட்டுட்டான். அவனால் அதுக்கு மேலே தாங்க முடியல. ஜங்குக்கு அப்படியே பாத்ரூமில் போய்ட்டு அந்த ஷவரை ஆன் பண்ணிட்டு அவன் பயங்கரமாக அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த வாலில் அவன் கையை வச்சு குத்திகிட்டே இருக்கான். லிட்ரலி குத்தி குத்தி அங்கேருந்து அந்த டைல்ஸ்கல்ல உடைச்சிட்டான். அது உடச்சி அவன் கையில் கீறி அவன் கையிலேருந்து அவ்வளோ ரத்தம் வருது. பட் ஜங்குக்கு அதை விடாமல் அடிச்சுட்டே இருக்கான். கடைசியாக ஜங்குக்கு மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுறான். அவன் கடைசியாக கூட சாரிடி அவன் வாயிலேருந்து வர அந்த வார்த்தை அதுதான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வயன் நான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறான். வயன் முழிச்சு எதார்த்தமாக ரெஸ்ட் ரூம் போய் பார்க்கும்போது அவள் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போயிருப்பான். பார்த்தா அங்கே ஜங்கு கையிலேருந்து அவ்வளோ ரத்தம் போய் ஜங்குக்கு அப்படியே மயம் கிடக்குறான். ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக போயிட்டு ஜங்கு டே அப்படின்னு சொல்லிட்டு கண் தட்டிகிட்டே இருக்கும். ஜங்குக்கு முழிக்கவே இல்லை. வயனுக்கு வயல் தான் பார்த்துட்டு உச்சத்துக்கு போயிடுச்சு. அவள் கடகடன்னு போயிட்டு அவள் ஃபோன்லேருந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறான். அவள் கையெல்லாம் நட்டுங்குது. அவளால் சுத்தமாக நிற்கவே முடியல. அவள் அப்படியே ஜங்கு பக்கத்தில் போய் கொண்டு ஜங்குக்கு மலையில் தட்டிகிட்டே இருக்கா. அவள் ஹார்ட் பீட் பார்க்குறா. ஹார்ட் பீட் ரொம்ப லைட்டாக தான் சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு என்ன பாடுறா, டே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அந்த குழந்தை வந்து அந்த சவுண்ட் கேட்டு முடிச்சிருக்கேன். ஏன்னா வயன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஜங்கு கையை பிடிச்சிட்டான். அதுவும் பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேகமாக ஆம்புலன்ஸ் வந்து ஜங்குக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஜங்குக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான். ஆனால் வயனுக்கு வெளியே செம்ம கில்ட்டியாக இருக்குது. இது நம்ம பேசினனால தான் அவன் இது பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் நார்மலான ஒரு லைஃப்லையாச்சும் இருந்தான். கண்டதையும் கேட்டு ஒருத்தர் கொன்னுட்டியோ வயன் அதுதான் வயனோட மைண்ட் செட்டில் இருக்குது. நம்ம தான் அவனை கொன்னுட்டோம், நம்ம கேட்டிருக்கக்கூடாது, அவனை கேட்டனால தான் அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வயன் தேம்பி அழுதுட்டுருக்கா. அவங்க சித்திக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கோட அம்மாவுக்குலாம் கால் பண்ணி சொல்லியிருப்பா. ஜங்குக்கோட அம்மா வந்து பார்த்தா அவங்க செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஃபைன் ஜங்குக்கு என்னடியாச்சு, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வயன் பயங்கரமாக வரும். அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக எழுதிட்டுருக்கான். அவங்க அம்மாச்சி ஒன்று அம்மா நேற்று நான் கேட்டிருக்கக்கூடாதும்மா, அவனை கேட்டுட்டேம்மா, என் மனசில் தோணுது எல்லாத்தையும் கேட்டுட்டேம்மா, அம்மா தப்பு ஏன் மேலேதாம்மான்னு சொல்லிட்டு வயன் அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக எழுதிட்டுருக்கா. அவங்க அப்படியே ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு வயன் என்ன கேட்டு அவங்ககிட்ட அப்போ ஏன்டி இப்படி பண்ணான், சொல்லுடி அப்படிங்கும்போது வயனை அழுதுகிட்டே சொல்லிட்டா. அவங்க வயனை பார்த்துட்டு ஃபைன் என்னால் முடியல, நான் கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன் டே ஃபுல்லாக ஜங்குக்கு அந்த இதில் தான் இருந்திருப்பான். அந்த குழந்தை தேம்பி அழுதுட்டுருக்கு. இந்த சைடு வயன் அழுறனால குழந்தைய வந்து தூக்கலை. அந்த குழந்தைங்க அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்துட்டு வயன் கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்குது. வயன் ரொம்ப அழுது டயர்டாயிட்டு அப்படியே லைட்டாக பார்க்கும்போது பார்த்தா அந்த குழந்தை அழுதுகிட்டே வயனை பார்த்துட்ருக்கு. ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாத விஷயம். அம்மா அப்பா ஏம்மா இப்படி இருக்காரு, அம்மா எனக்கு அப்பா வேணுமா, அம்மா அப்பா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேம்மா, அம்மா எனக்கு அப்பா தான்மா எல்லாம், அம்மா எனக்கு அப்பாம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திருப்பி வயனை பார்த்து பயங்கரமாக இருப்பா. வயன் அந்த குழந்தை தூக்கி அப்படி டைட்டாக பிடிச்சிட்டான்.
அவன் எனக்கு வேணாம் தப்பா, எல்லாமே தப்பாக பண்ணியிருக்கலாம். நான் உன் வாழ்க்கையில் அவன் ரொம்ப கரெக்டாக இருந்தான்ல, உன் வாழ்க்கையை விட்டு ஏன் நான் அவனை பிரித்தேன், ஏன் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் ஜங்கு கண்ணை முழிச்சிருப்பான். அப்போ தான் ஒயினுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. அந்த குழந்தை கண்ணை முழிச்சிட்டான்னு சொன்னோன்னே குடுன்னு அந்த ரூம்குள்ளே ஓடி போய் தட்டன்னு ஏறி ஜங்குக்கு மேலே படுத்துக்குச்சு. அப்பா அப்பா நீ ஓகே தானே? அப்போ கொன்னலடி. அப்படியே பார்த்தா அவன் அவ்வளோ டயர்டா, அவன் ஃபேஸ்லாம் அப்படியே மாறி இருக்கு, பார்க்கவே அவ்வளோ பாவமாக இருக்குது. ஒயின் ஜங்குக்கு பார்த்துட்டு சாரி ஜங்கு, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ அழாத விஷி. அப்பா 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 நான் பயந்துட்டேன், அப்பா அப்பா நீ ஏன்ப்பா அப்படி படுத்திருந்த? அப்பா எனக்கு பயமாக இருக்கு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஜங்கு கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக எழுதிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற சாமி, நீ அழாத. அழாதடி தங்குல, நீ அழல அப்பா கஷ்டமாக இருக்க பாப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஜங்கு கூட அம்மா வந்து தூக்கியிருப்பாங்க. நீ அழாத விஷி அழாத, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் போய் உட்காந்து ஜெக்கி கையை பிடிச்சிட்டே இருக்கான். ஸோ ஒயினுக்கு அதை பார்க்க அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. இல்லை நம்ம பேசியிருக்கக்கூடாது அதை மட்டும்தான் அவள் என்னமா இருக்குது. அவள் ஜிமினுக்கு கால் பண்ணி பயங்கரமாக அழுதுருப்பான். ஒயின் பாரு, உன் மேலே தப்பு இல்லை ஜிமின், நான் கேட்டது தானே ஜிமின் தப்பு. ஒயின் நீ வருத்தத்தை தாண்டி சொன்னேன், வருத்தம் அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு, அதோட எக்ஸ்ட்ரீம் தான் அது. ஜிமின் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஜிமின், ஆனால் உனக்கு புரியல. ஜங்கு கண்ணு முன்னாடி மயக்கம் போட்டிருந்தப்ப உயிரை போயிருச்சு ஜிமின். இன்னொரு 5 நிமிஷம் ஹார்ட் பீட் கேட்கலன்னா நான் செத்துருப்பேன்டா, இவ்வளோதான்டா. அவன் மேலே இருக்க காதல் இன்னும் மறையில. இது எனக்கு காதலான்னு தெரியல, ஆனால் பயந்துட்டேன்டா, செத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கேட்க இங்கே ஒயின் அழுதுகிட்டே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் மட்டும் வந்துட்டு ஒயினை சமாதானம்லாம் படுத்திட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே போய் பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அப்படி சைலண்ட்டாக இருக்கான். ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. ஒயினை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் சொன்னதுக்கப்புறம் ஜிமினும் வந்து போயிருப்பான். ஜங்குக்கு அப்போ தான் பார்க்குறான், இன்னும் அவன் வந்து ஜிமின் கூட காண்டாக்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக பார்க்குறான். அவனுக்கு அப்போ தான் வந்துட்டு ஓகே அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு பர்சனாச்சும் இருக்காங்க அவள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது. அவன் என்ன பார்த்துட்டு இன்னும் நீங்கள் ஜிமினை பேசிகிட்டு தான் இருக்கீங்களா? ஒயின் சைலண்ட்டாக ஜங்குக்கு நிமிர்ந்து பார்த்துட்டு அவன் தான் என் உலகம், அவன் இல்லைன்னா என்னாலும் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். நீ ஏன் இப்படி பண்ண? எங்கள்கிட்ட என்ன கொண்டுருச்சுடி. ஒயின் அதுக்கப்புறம் இது பேசல. அவள் சைலண்ட்டாக வெளியே போயிட்டா. உனக்கு என்ன கில்ட் அப்படிலாம் எதுவுமே அவளுக்கு கேட்கணும்னு தோணல. ஜஸ்ட் சரி அவனுக்கு ஏதோ தோணியிருக்க அவன் பண்ணிட்டான், உயிரோட இருக்கான்ல அது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவனுக்கு விஷயம் பார்க்கும்போது தான் நம்ம தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம், நம்ம சொன்னனால தானே அவன் போய் அப்படி குத்துனான், இல்லைனா எதுவும் ஆயிருக்கு அதில் விஷயம் இவ்வளோ அழுதுருக்க மாட்டாள் அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ அப்படியே டேஸும் போது ஒரு 1 வீக் அவனை வந்து ஃபுல்லாக அப்சர்வேஷனில் தான் வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய பிளட் லாஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிளட்லாம் ஏற்றிட்டேன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அவர் 1 வீக் வந்துட்டு அவரை பெட் ரெஸ்ட்லேயே வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், அவர் பார்த்து எதாக இருந்தாலும் செய்யுங்க, நிறைய பிளட் விடுற மாதிரி கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. ஒயின் தான் அப்படியே தாங்கி அந்த ஜிகே பிடிச்சிட்டு வரா. ஜிகே வந்து அவனோட ஷோல்டரில் கை போட்டிருக்கான். அவன் ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக ஒயின் தான் பார்த்துட்ருக்கு. பட் ஒயின் ஃபேஸ் அப்படி டல்லாம் சைலண்ட்டாக நேராக பார்த்துட்ருக்கு, எந்த சைடும் திரும்பலை. நீங்கள் படுங்க சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து படுக்கிறான். ஒயின் வந்து பெட்ஷீட்டை மட்டும் எடுத்து ஜங்குக்கு போற்றி விட்டு ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு ஒயினை பார்த்துட்டு விஷி தூங்கிட்டா, அத்தை தூக்கிட்டு வருவாங்க சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க அத்தை தூக்கிட்டு வந்து விஷயம் படுக்க வைக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து விஷயம் பார்க்குறான். அப்போ ஒன்றும் இல்லை, அப்பா நல்லா தான் இருக்கு அடிச்சுட்டு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கு அதை பார்க்கும்போது லைட்டாக ஸ்மைல் வருது. ஒயின் வந்து அவள் போயிட்டு ஜங்குக்கு வந்து ஹாட் வாட்டர் கொண்டு வந்திருப்பான். ஜங்குக்கு எழுப்பி அந்த ஹாட் வாட்டர் கொடுக்குறான். ஜங்குக்கு வந்துட்டு கூட நான் குடிச்சிக்கிறேன், ரைட்டு ஹேண்டில் தானே அடிபட்டுருக்கு, நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஃபீட் பண்ணுறா. ஜங்க் சைலண்ட்டாக அந்த ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒயினை பார்க்குறான். கொஞ்சம் நேரம் படுங்க, நான் போய் குக் பண்ணுறேன் உங்களுக்கும் பாப்பாக்கும். எனக்கு பாப்பாவுக்கு என்ன சமைக்கணும்னு தெரியாது. ஜங்குக்கு வந்து பாப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் சொல்கிறான். வச்சுட்டு அவள் போய்ட்டு சைலண்ட்டாக அந்த கிச்சனில் என்னென்ன இருக்குது அப்படிலாம் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு கரெக்டாக கால் வருது ஜிமின் கிட்ட தான். ஜிமின்னு பேசுகிறாங்க, மினி பேசுகிறான், அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் எல்லோரும் பேசுகிறாங்க. ஒயின் அவங்க எல்லாட்டையும் பேசிட்டு அவளுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கடைசியாக அந்த குழந்தை பேசியிருக்கோம். குழந்தை அவ்வளோ ஹாப்பியாக ஒயின்கிட்ட பேசியிருக்கோம். ஒயின்க்கு அதை கேட்டப்போ லைட்டாக ஸ்மைல்.
அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவள் பாட்டுக்கு அவள் எல்லாத்தையும் குக் பண்ணிகிட்ருக்கா. அவங்க பேசும்போது அப்படியே கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பா. ஏன்னா எல்லாம் வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு அவங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு ஒரு ஃபீலே வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவளும் குக் பண்ணிகிட்ருக்கா. குக் பண்ணிட்டு வந்துட்டு பாப்பாவை மட்டும் பார்க்குறா. பாப்பா நல்லா தூங்கிட்டுருக்கா. ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டுருக்கான். அவன் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. ஐம் சாரி, அன்றைக்கி இதே நான் வேணும்னு நினச்சி சொல்லலை. ஆனால் என்னால் காலம் ஃபுல்லாக அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு சாக முடியாது. நீ ஏன்னு கேட்காம இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஜங்கு. இவ்வளோ பெரிய விஷயமும் நடந்திருக்காது. வச்சுட்டு அவன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அதெல்லாம் சைலண்ட்டாக கொண்டு போய் ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அமைதியாக பக்கத்தில் உட்காந்துருக்கான். இது கண்டிப்பாக ஒரு செகண்ட் பார்ட் வந்துடும் எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய ஹர்ட்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ இது ஏன் இவ்வளோ நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு செகண்ட் பார்ட் பார்த்தா தான் புரியும். செகண்ட் பார்ட்டில் தான் ஏன் இவ்வளோ நடந்துச்சு, ஏன் இவ்வளோ கஷ்டம், இவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுக்கு தெரியும் போது வைன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறா, சேம் டைம் அதை கேட்கும்போது ஜங்குக்கு ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அதெல்லாம் அப்புறம் தெரியும். இதுலேயே ஒரு ஹிண்ட்டும் வந்திருக்கும், இந்த குழந்தை யார் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக. ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் கொண்டு போய் கடைசி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடிச்சிடுவோம். இது கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங் தான், சேட் எண்டிங் ஸ்டோரி கிடையாது. ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், லவ் யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த சேனல்லேருந்து வீடியோ இருக்கும். ஒருவேளை நீங்கள் யாரும் பார்க்கல, வியூஸ் போகல, கமெண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஐயோக்கா எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் ஏன் ஜேகே இப்படி பண்ணுறீங்க, அந்த பொண்ணு வந்து ஜேகேவை ஹர்ட் பண்ணுது அப்படி இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் டெலீட் பண்ணிடுவேன். நான் இதை இங்கேயே சொல்லிடுறேன். நான் இந்த மைண்ட் செட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட இது பொறுத்து தான். ஏன்னா எல்லா ஸ்டோரியுமே ஒரு ஹாப்பி ஸ்டோரியாகவே போகாதில்ல. 1-2 சேடில் ஸ்டார்ட் ஆகி கூட ஹாப்பியில் போடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாய், லவ் யூ.